தமிழ்நாடு பார்டரில் திருப்பதிக்கு கொஞ்சம் 60 கிலோமீட்டர் முன்னாடி காளஹஸ்தி என்ற காலத்தீர். நான் நிறைய போவேன். அங்கே மூலவர் வாயு, லிங்கத்துக்கு வடிவம் கிடையாது, 2 பாம்பு இருக்கும். அந்த 2 பாம்பு யாருன்னா ராகு கேது. யானையும் பாம்புகளும் வழிபட்டதால் ஹஸ்தினா யானை. அப்பேற்பட்ட காலத்தீர் திருநகரில் பக்கத்தில் ஒரு காடு, அதுக்கு பேர் பொத்தப்பி நாடு. அந்த நாட்டில் உடுப்பூர் ஒன்று ஒரு சின்ன ஊர். இந்த மலையில் சில சின்ன சின்ன ஊர் இருக்கும் இல்லையா, அது மாதிரி அந்த பொத்தப்பி நாட்டில் அந்த காட்டில் உடுப்பூர் என்று ஒரு ஊர். அந்த ஊரிலே அவதரித்தவர் தான் திண்ணன் என்ற கண்ணப்பன். அவருக்கு என்ன இவ்வளோ பெரிய பாக்கியம். அம்மா, சில ஊரில் போய் சில பேரை சொன்னான். அப்படியா, அவங்களா, அவங்க தெய்வங்க, இந்த ஊருக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் அந்த பாவி பையலாம் அதெல்லாம் ஒழிச்சா தாயா ஊருக்கே மழை வருங்க. உண்டா இல்லையாம்மா? பிறந்த ஊருக்கு பெருமை சேரு, வளர்த்த நாட்டுக்கு புகழை தேடு, 4 பேருக்கு நன்மை செய்தால் கொண்டாடுவார். எவ்வளோ பேர் இந்த ஊரில் வாழ்ந்தாங்க. சில பேரை மட்டும் நம்ம பிரமாதமாக சொல்கிறோம்ல. அவங்களாயா எத்தனை தொழிலாளர் வாழ வச்சாங்க, அவங்களாயா இந்த ஊருக்கு எப்படி ஆஸ்பத்திரி எல்லாம் கொண்டு வந்தாங்க, அவராயா இந்த ஊரில் தான் ஐயா பகவானையே கூட்டின்னு வந்தாங்கலாம் சொல்கிறோம் இல்லையம்மா. அந்த பேர் வாங்கிக்கணும். அடுத்து அப்படி ஒருத்தங்க இருந்தாங்களா அப்படின்னா நம்ம கொசு மாதிரி வாழ்ந்துட்டு போயிருக்கோம். சாக்கடையில் கொசு நிறைய இருக்குது. கொசுக்கு ஐடி உண்டா? ஓ, இது ராஜா கொசு, இது மந்திரி கொசு, இது எம்எல்ஏ கொசு, இது கல்வி மந்திரி கொசுலாம் உண்டா? மனுஷனுக்கு அடையாளம் வேணும். வாழ்ந்ததற்கு அடையாளத்தை விட்டவர்கள் தான் பெரியவர்கள். அந்த பெரியவர்களை வாழ்த்தியது தான் பெரிய புராணம். உங்களை குடும்பத்தில் தான் சொல்லிட்டு இருக்கேன். 4 பேருக்கு நன்மை செய்கிற குடும்பம்னா ஊருக்கே தெரியும். ராஜமணிக்கு நடரையவா, ராஜதரன் நடரையவா, செண்பகம்மாவா, ஞானகிரி ஐயாவா அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையம்மா. ஒன்று படிப்புக்கு உதவணும், இல்லை ஆன்மீகத்துக்கு உதவணும், இல்லை கோவில்கள் கட்டணும், மருத்துவத்துக்கு உதவணும். ஏதான ஊருக்கு செஞ்சால் அவங்கள ஊர் போற்றும். நான் பிறந்தது தேவகோட்டை. 30 வருஷம் வேலை பார்த்தது தான் பள்ளத்தூர். நான் அந்த பள்ளத்தூருக்கு எதையாவது அடையாளம் விட வேண்டும் என்பதற்காக 750 குழந்தைகளுக்கு டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட், கம்ப்யூட்டரில் ஜாவா, பைத்தான், டேலி, அந்த சிஎஸ் 12 அவ்வளவும் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஒரு பைசா ஒரு குழந்தை ஒரு பென்சில் கூட கொண்டு வர வேண்டாம். கையை வீசின்னு வரலாம். நாங்கள் பேப்பர் கொடுப்போம், மிஷினை கொடுப்போம், சொல்லி கொடுப்போம், அடிக்கலாம். நாங்கள் கம்ப்யூட்டரை கொடுப்போம், அடிக்கிறதுக்கு வாத்தியார், டீச்சர், எம்சிஏ படித்தவங்க 4 பேரை நியமிச்சிருக்கோம். டைப்ரைட்டிங்க்கு ஒரு ஆம்பளை வாத்தியார் பெரியவரை நியமிச்சிருக்கோம். அந்த குழந்தைகள் அவ்வளோ பேரும் நான் ஊரை விட்டு வெளியே கிளம்புறேன்னா அழறாங்க, போகாதீங்க மேடம். ஒரு சில குழந்தைகள், பாட்டி போகாதீங்க பாட்டி. இப்போ புதுசாக சேர்ந்த குழந்தைகளுக்கெல்லாம் நான் பாட்டி. கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கு என்ன தெரியும், காலேஜ் மிஸ்ஸுன்னு. அதனால் மிஸ், எதுக்கு மிஸ் நீங்கள் போறீங்க, நாங்கள் இருக்கோம் பார்த்துக்கிறோம் மிஸ், உங்களுக்கு என்ன வேணும், இதுதாம்மா வேணும். நம்ம வாழ்ந்த ஊருக்கு எதையாவது ஒரு அடையாளம் செய்யணும். நம்ம வாழ்கிற தெருவுக்காவது ஏதாவது செய்ய வேண்டாமா? நம்ம தெருவை சுத்தமாக வச்சுனா அந்த மகராசி தெருவையே கூட்டி சுத்தம் பண்ண தப்பே கிடையாது. நம்ம ஊருக்கு ஒரு இடத்த கொண்டு வந்து அந்த பஜன் பண்ணுவதற்கு 10 பேரை கூட்டின்னு வாங்க, அது புண்ணியம். நீங்கள் சொல்கிறதோட 10 பேரை கூட்டின்னு வரணும். நீங்கள் மட்டும் சொன்னால் உங்களுக்கு தான் புண்ணியம். இன்னும் 10 பேரை கூட்டின்னு வந்தால் அவங்களுக்கும் சேர்த்து புண்ணியம் கிடைக்கும் இல்லையா? அப்போ
இந்த 63 தனியடியாரும் 9 தொகையடியாரும் உலகமே போற்றுகிற பெரியர் என்பதனால்தான் அவர்கள் வரலாற்றை பெரிய புராணம்னு வச்சார். சரி, அதுல கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர், அவர் எந்த பள்ளிக்கூடத்தில் போய் கலை கற்றார்? படிக்காத வேடர். குத்து வெட்டு கொல்லு வேட்டையாடு இதுதான் தெரியும். அவர் ஒரே அன்புமயமாக மாறினார். ஆதிசங்கரன் சிவானந்த லகரின்னு ஒரு ஸ்தோத்திர புஸ்தகம் எழுதினார். அதில் கரெக்டாக 63வது ஸ்லோகத்தில் கண்ணப்பரை பற்றி சொல்லி, நான் சமஸ்கிருதம் படித்ததுனால அதனோட விளக்கத்தை இந்த பிரசங்கத்தினுடைய நிறைவில் சொல்றேன். மார்கா வர்த்தித பாதுகா பசுபதேர் அங்கஸ்ய கூர்ச்சாயதே கண்டு ஷாம்பு நிஷேச்சனம் புரரிபோ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பட்சித மாம்சசேஷகவலம் நவ்யோபகாராயதே பக்தி கிண்ண கரோத்யகோ வனச்சரோ பக்தாவதம்சாயதே. வனச்சரன்னா காட்டில் தெரிகிற வேடன். அர்த்தம் இந்த புராணம் முடிவில் சொல்லு. ஆதிசங்கரர் சிவானந்த லகரியில் போற்றினார். சரி, மாணிக்கவாசகர் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையுமாற் கொண்டருளி வண்ணப்பணி திண்ணை வாவென்றவான் கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்றோதாய் கோத்தும்பி. கோத்தும்பியில் பாடுற கண்ணப்பன் மாதிரி எனக்கு அன்பு இல்லையே சொல்றவர் யாரு? மாணிக்கவாசகர். அவர் அப்படி சொன்னாரா? நான் நேற்றுக்கு பட்டினத்தடிகள் 3 பேரை போற்றினார்னு சொன்னேன்ல. யார் 3 பேர்? வாளால் மகவறிந்து ஊட்டியவர் சிறு தொண்டர். மாது சொன்ன அந்த திருநீலகண்டம் என்ற ஆணைக்காக சிற்றின்பம் என்ற நினைப்பையே துறந்தாரே அந்த திருநீலகண்டத்து குயவனார். 3வது 6 நாளிலே கண்ணை இழந்து ஆண்டவனுக்கு கொடுத்து கண்ணப்பர் ஆனாரே அந்த கண்ணப்ப நாயனார். இந்த 3 பேர் மாதிரி என்னால் முடியலையே. வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன் தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லேன் அல்லன் நான் இனி சென்று ஆளாவதெப்படியோ திருக்காலத்தி அப்பனுக்கே திருக்காலத்தி அப்பனுக்கே நான் ஆளாவது எப்படியோ. காலத்தினாதா நான் எப்படி உனக்கு அடிமையா போறேன்? எனக்கு இவன் 3 பேர் மாதிரி தொண்டு செய்ய தெரியலையே. பட்டினத்தடிகள் ஆதிசங்கரர் போற்றினார், மாணிக்கவாசகர் போற்றினார், முற்றும் துறந்த பட்டினத்தடிகள் போற்றினார். ஞான சம்பந்தர் திருக்காலத்தி மலைக்கு வந்தார். அந்த சிவனை கும்பிட்ட பிறகு கண்ணப்ப நாயனார் சந்நிதி இருக்குல்ல, அங்கே வந்து கும்பிட்டுட்டு சொன்னாராம், சிவனை கும்பிட்ட பயன் இப்பத்தான் நிறைவு பெற்றது. அம்மா, இப்பெல்லாம் அண்ணாமலையில் உள்ளேயே போக முடியல. நாங்கள்லாம் ஒரு காலத்தில் மூலஸ்தானத்தில் பக்கத்தில் கூட உட்கார்ந்து கும்பிட்டது உண்டு. இப்போ ஆந்திராக்காரங்க பூரா படையெடுத்து வர்றாங்க. அவனுக்கு எந்த ஜோசியம் சொன்னானோ தெரியாது. திருவண்ணாமலைக்கு போனாலே போதும்ட்டு அவ்வளோ பேரும் அங்கே ஒரு ரூம் பாக்கி இல்லை, ஒரு வீடு பாக்கி இல்லை, ஒரு கடை பாக்கி இல்லை, பார்க்கிங்கில் ஒரு இடம் பாக்கி இல்லை. என்ன மாதிரி கோவிலில் பேச போகிறவங்களுக்கே உள்ளே போக முடியலன்னா சாதாரணமாக போகிறவங்களுக்கு போக முடியுமாம்மா? அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நாங்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறோம்? நம்முடைய பகவான் ஆசிரமத்துக்கு போனாலே அங்கேருந்து அருணாச்சலத்தை அருணை மலையை கும்பிட்டு
நாங்கள் எந்த பலனை அடைந்து விட்டோம். உண்மைம்மா, கிரிவலம் வந்துட்டு உள்ளே போக முடியாமல் வந்தேன். நான் நடந்தெல்லாம் போல, ஆட்டோவில் தான் போனேன். என்னால் அவ்வளோ தூரம் நடக்க முடியல. அதனால் ஆட்டோவில் போய் ஒவ்வொரு லிங்கத்துக்கிட்ட இறங்கி கும்பிட்டுட்டு, அம்மா இந்த அஷ்டலிங்கத்தை உருவாக்கியவர் மூப்பனார் ஐயா. அந்த மூப்பனார் ஐயா சுவாமிக்கு ரொம்ப பக்தர். இந்த உடுப்பி ஹோட்டலில் தான் வாசலில் பெஞ்சுலேயே உட்கார்ந்துருப்பார். அவர் தான் இந்த அஷ்டமூர்த்திகளுக்கும் கிரிவலமெல்லாம் அப்போ கிடையவே கிடையாது. யாரோ ரமணர் போன காலத்தில் போயிருந்தாங்க. அந்த 8 லிங்கத்துக்கும் சந்நிதியை கண்டுபிடித்து 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா கொடுத்தவங்க கிட்டலாம் வாங்கி அந்த திருப்பணியை செய்தவர் மூப்பனார் சார். நாங்கள் அந்த உடுப்பி ஹோட்டலில் தான் தங்குவோம். அங்கே தான் பகவான் என்னை தேடி என் அறைக்கு வந்தார். நான் பண்ண புண்ணியம். அங்கே தான் அந்த சாமி உட்கார்ந்துருப்பார், மூப்பனார் சாமி. 5 ரூபா 10 ரூபா தான் கொடுப்போம் நாங்களும். யார் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்குவார். 1 ரூபாயா நான் கோயில் கட்ட முடியுமான்னு கேட்க மாட்டேன். எதுக்கு சொல்ல வரேன், இப்போ கோயிலுக்குள்ளேயே போக முடியாமல் கிரிவலம் வந்துட்டு கோபுரத்தை கும்பிட்டுட்டு, கோபுரத்து இளையனார் கம்பத்து இளையனாரை கும்பிட்டுட்டு பேசாமல் வந்து ஆசிரமத்தில் வந்து பகவானை பார்த்து அந்த மலை காட்சி ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த இடத்த கும்பிட்டு அண்ணாமலைக்கு அரோகரம். அண்ணாமலை ஒன்றும் தொழ வழுவாவினை அருமே, உண்ணாமலை உடனாகிய ஒருவன் இல்லையா அவன். சரி, அப்போது காலத்தையப்பரை கும்பிட்ட பலன் கண்ணப்பரை கும்பிட்டாத்தான் நிறைவு பெறுகிறதுன்னார் ஞான சம்பந்தர். வள்ளலார் சொல்ற, கண்ணப்பா என்றருளும் காலத்தையப்பா முன் வண்ணப்பால் வேண்டும் முதலையை பாரதியை உண்ணப்பா என கொடுத்த ஒற்றியூரப்பா இது ஏழை முகம் பாரப்பா. பகவானை பார்த்து கேட்குறார், ஒற்றியூரப்பா நீ கண்ணப்பான்னு கூப்பிட்ட காலத்தியப்பன் நீ தானே? அவருக்கு பேர் கண்ணப்பன் இல்லை, அம்மா அப்பா வச்ச பேரு திண்ணன். வரலாறு பார்ப்போம். கண்ணை இழந்து அப்பியதால் கண்ணப்பன். திருவேணி மிடலைங்கிற ஊர்ல தினந்தோறும் திருமால் சிவனுக்கு 108 தாமரைப்பூ அர்ச்சனை பண்ணுவார். நான் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொருத்தர் பண்ணும்போது பார்க்குறேன், சில பேர் அந்த பூவை வைக்கிறதுலேயே ஒரு ஒழுங்கு அழகாக. இன்னைக்கு ரொம்ப நல்லா வச்சுருந்தோம், அழகாக அப்படியே ஒவ்வொன்றுலேயும் ஒரு நேர்த்தி இருக்கணுமா. கோவிலில் கூட சில பேர் அந்த அர்ச்சனை சொல்லும்போது ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு பூ அப்படி வச்சுட்டே வருவாங்க. சில பேர் எங்கேயோ பார்த்துட்டு அப்படிம்பாங்க. அவங்க பண்ணுற சிரத்தையில் தான் நமக்கு சிரத்தை வரும். பரவாயில்ல, தூரல் போடும்போது வர்றீங்கள சந்தோஷம். தலையை தோட்டுக்க, கட்சி வச்சு தலையை ஈரத்தை தொடங்க. அதெல்லாம் பகவான் பார்த்துப்பார். சளியெல்லாம் பிடிக்காது, பகவான் பார்த்துப்பார். அப்படி ஒவ்வொருவரும் ஆதிசங்கரர், பட்டினத்தடிகள், ஞானசம்பந்தர், மாணிக்கவாசகர், அப்புறம் வள்ளலார் எல்லாரும் போற்றியவர் கண்ணப்ப நாயனார். கம்பன் குகன் என்ற ஒரு வேடன் பார்த்தான். அவரை படைக்கும் போது காலத்தி வேடன் கண்ணப்பனை நினைத்தே கங்கை வேடன் குகனை படைத்தார். கங்கை வேடனை குகனை படைக்கும் போது என்ன சொல்றான், ராமா உன்னை பார்த்து என் கண்ணை பிடிக்க அப்பலையேங்கிறான். அப்போ என்ன அர்த்தம், கண்ணப்ப நாயனார் வரலாற்றை நினைச்சு பார்க்கிறார் கம்பர். ஆக இவ்வளவு பெருமைக்குரியவர் யார்?
காரைக்கால் அம்மையாரை விட காலத்தாலே முற்பட்டவர். அவர் எந்த காலம்னு யாருக்கும் தெரியாது. இப்போ இந்த ராஜானா இத்தனை வருஷம் ஆண்டான், இந்த நாட்டை ஆண்டான், கல்வெட்டு இருக்கும், அவன் கட்டின கோவில் இருக்கும். ஆனால் அந்த வேட்டுவர் குலத்தில் என்ன வரலாறு இருக்கும் தெரியாது. அம்மா நான் கேட்குறேன், இப்போ மேம்பாலம் கட்டியிருக்காங்க புதுசாக. நாங்களாம் இன்றைக்கி அந்த மேம்பாலத்தை பார்த்து போனோம். அது மேலே இதெல்லாம் ஊருக்கு வேணும், இல்லாட்டி அந்த ரயில்வே கேட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இப்போ இதை கட்டது யார் தெரியும், இந்த ரோடை போட்டது யார் தெரியும், இந்த காலனியை உருவாக்குனது யார் ஞானகிரியார் குடும்பம் தெரியும். ஆனால் இந்த கிராமத்தில் ஒத்தையடி பாதை போகிறது அதை யார் போட்டார் யாருக்கு தெரியும்? சரஸ்வதி ராமநாதன் நடந்த ஒற்றையடி பாதை இன்னும் இருக்கும் கிடையாது. அல்லது லலிதா போன பாதைன்னு இருக்குமா, ஐஸ்வர்யா போன. கிராமத்தில் இருக்கிற ஒத்தையடி பாதைக்கு வரலாறு கிடையாது. அது மாதிரி தான் எங்கேயோ காட்டில் வாழ்ந்த வேடனுக்கு எப்போ பிறந்தான், எத்தனை வருஷம் வாழ்ந்தான்லாம் வரலாறு கிடையாது. அவன் பக்தியால் அடியார்கள் சிரசிலே வீற்றிருக்கிறான். சேக்கிழாருக்கு ஒரு பெருமை என்ன தெரியுமா? அவர் ராஜாவை பாடும்போது எப்படி பாடினாரோ, அந்தணரை பாடும்போது எப்படி பாடினாரோ அதே பக்தியோடு தான் குயவரையும் பாடுவார், நெசவாளியையும் பாடுவார், ஹரிஜன் தலித் என்று சொல்லப்படுகிற நந்தனாரையும் பாடுவார், வேடன் கண்ணப்பனையும் பாடுவார். அவருக்கு வேண்டியதெல்லாம் பக்தி மட்டும்தான். நாம் ஒரு கூட்டத்தில் 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமா, நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப பெரியவங்க, பதவியில் இருக்கிறவங்க, கட்சியில் இருக்கிறவங்க, அவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்கு தனியாக வணக்கம் சொல்லுவோம், பாராட்டுவோம். ஆனால் சேக்கிழார் எல்லாரையும் ஒன்று போல நினச்சிருக்கார். அதுதான் பக்தி. பக்தி செலுத்துவதற்கு வயசு வித்தியாசம் உண்டா? 5 வயசு பிரகலாதன், 4 வயசு துருவன், 3 வயசு ஞான சம்பந்தர் தோடுடைய சிவியன். பக்தி செலுத்துவதற்கு வயசு முக்கியமா? கிடையாது. ஓ, பக்தி செலுத்துவதற்கு எம்ஏ பிஹெச்டி, எம்ஏ எம்எல் பிஹெச்டி அதெல்லாம் வேணுமா? ஒன்றுமே படிக்காத கண்ணப்பன், ஒன்றுமே படிக்காத குயவர், ஒன்றுமே படிக்காத நந்தனார், அவங்களாம் என்ன கவிதையாக பண்ணுங்க? அவங்க என்ன பெரிய கட்டுரையை எழுதினாங்க? பகவான் சொல்லுவார், இந்த பிச்சைக்காரன் எந்த புஸ்தகமும் எழுதலை, இந்த புஸ்தகம் எந்த நூலும் எழுதலை, எந்த கட்டுரையும் எழுதலை, நான் சொல்கிற வார்த்தை தான் வரலாம். அவ்வளோ. நிஜமாக யோசிப்பாருங்க. நிறைய குருமார்கள் உபதேசம் புத்தகம் எழுதுவாங்க, அவர் சொல்லுவார், யாராவோ பிடிச்சி எழுதுவாங்க, அவ்வளோ. அதே மாதிரி தான் காஞ்சி மகா பெரியவர்கள் வாழ்ந்த காலத்தில் எங்கெங்கே பேசினாரோ அதை கூட இருந்தவங்க எடுத்து எழுதித்தான் தெய்வத்தின் குரல் என்று அவ்வளோ பெரிய வால்யூம்ஸ் வந்தது. இப்போ சத்யசாய் பாபானா பேசினார், பகவான் ரமணர் சில சமயம் பேசியிருக்கார். ஆனால் நம்முடைய பகவான் என்ன சொல்றார்? இந்த பிச்சைக்காரன் எந்த புஸ்தகமும் எழுதலை, எந்த லெக்சரும் கொடுக்கல, நான் எப்பப்போ எது சொல்கிறேனோ அது செய்தி. மை லைஃப் itself is a message to mankind. என்னோட வாழ்க்கையே செய்தி தான், எடுத்துக்கணும். அப்போ கண்ணப்பருக்கு படிப்பு உண்டா? கிடையாது. நந்தனார் எந்த காலேஜில் படித்தார்? கிடையாது. ஞானசம்பந்த குழந்தை 3 வயசில் பாட ஆரம்பித்தார். 16 வயசில் பரிபூர்ணம் அடையிறதுக்குள்ள 16,000 பாட்டு பாடியிருக்கார். கிடைச்சது 4130 பாட்டு. ஆக பக்தி செலுத்துவதற்கு வயசு முக்கியமல்ல, கல்வி முக்கியமல்ல. அடுத்து நான் கேட்குறேன், பணம் முக்கியமா? பணம் முக்கியமா? பகவான் நாமத்தை சொல்கிறதுக்கு பணம் முக்கியமா? மனசு நல்ல பக்தியோடு இருந்தால் போதும். பக்தி செலுத்துவதற்கு பணம் தேவையில்லை அப்படின்னா பணக்கார ராஜாக்களை மட்டும்தானே பாடியிருக்கணும் சேக்கிழார். இல்லையே, சந்தனம் அரைச்சவர், மாலை கட்டினவர், ஆடு மாடு மேய்த்த ஆனாயர்,
அவங்களெல்லாம் பாடுறாருன்னா என்ன அர்த்தம்? பக்தி செலுத்துவதற்கு பணம் தடையில்லை, வயது தடையில்லை, கல்வி தடையில்லை, அந்தஸ்து தடையில்லை, மனம் ஒன்றுதான் தேவை. நான் எதுக்காக சொல்ல வரேன்? கண்ணப்ப நாயனார் படிக்காதவர், காட்டிலே வாழ்ந்தவர், வேடர் குலத்தைச் சேர்ந்தவர், வேட்டையாடி மாமிசத்தை சாப்பிடக்கூடியவர். அவ்வளோதான். 6 நாள் அவருக்கு அப்படி ஒரு அன்பு வந்ததுமா. நம்ம எத்தனையோ வருஷமாக கோயிலுக்கு போவோம், ஆனால் மனசில் பக்தி இல்லாமல் நானும் போயிட்டு வந்திருக்கேனே அப்படிம்போம். திருச்செந்தூரா, நான் வருஷம் சஷ்டிக்கு போவேனே சொல்லுவோமே தவிர ஒருமனப்பட்டு அரை நிமிஷம். அருணகிரிநாதர் சொன்னார் இல்லையா, சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி நம்ம தான். அரை நிமிஷம் ஒழுங்கா நினைக்க மாட்டோங்கிறோம். ஆனால் நம்ம பெருமை அடிச்சுக்கிறது எப்படி? வருஷம் சஷ்டின்னா நான் திருச்செந்தூரில் தான் இருப்பேன், வருஷம் மகர ஜோதின்னா நான் சபரிமலையில் தான் இருப்பேன். நீ இருக்கிற இடத்துலேருந்து அவரை கூப்பிடு, ஒரு நிமிஷம். நீ இருக்கிற இடத்துக்கு அவன் வருவான். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். பகவான் என்ன சொல்றார்? யோகிராம் அப்படின்னு கூப்பிடு, நீ இருக்கிற இடத்துக்கு நான் வரேன். உடனே நீங்கள் கையில் அப்படி விசிறியை வச்சுட்டு சிரட்டையை வச்சுன்னு வருவார் நினைக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை வடிவத்தில் வருவார், ஒரு பட்டாம்பூச்சி வடிவத்தில் வரும். பகவான் இப்படித்தான் வருவார்னு கேட்காதீங்க, எப்படி வேணாலும் வருவார். அந்த கண்ணப்பனுக்கு 6 நாளில் எப்படிமா அந்த பக்குவம் வந்தது நினைக்க முடியலையே அருளாளர்களால். இந்த பொத்தாவி நாட்டு உடுப்பூரில் நாகன் என்று ஒரு வேடர் குல தலைவன், ஒவ்வொரு குரூப்புக்கு ஒரு தலைவன் இருப்பாங்க. அந்த காலத்தில் ஒரு 10 வீடு ஒரு மொத்தமாக ஒரு இடத்துல இருந்தால் அதற்கு பாடி அல்லது சேரி அல்லது சிறுகுடி அப்படின்னு பேர். அதுக்கு ஒரு தலைவன் இருப்பான், அதுதான் குடியரசு. அப்படி ஒரு தலைவன், வேடர்குல தலைவன் நாகன். அவன் மனைவி பேரு தத்தை. தத்தைனா கிளின்னு அர்த்தம். தெரிஞ்சோ தெரியாமலோ தத்தைன்னு பேர் வச்சிருக்காங்க. ரொம்ப நாள் இறைவனை வேண்டி குலதெய்வமான முருகா முருகா முருகா, குறிஞ்சிக்கு தலைவன் முருகன் தானே, மலை நாட்டுக்கு முருகனை கும்பிட்டு ஒரு பையன் பிறந்தான். அந்த குழந்தை தூக்கின உடனே தின்னு இருந்துதான். தின்னுன்னா என்ன அர்த்தம்? வெயிட் ரொம்ப இருந்துதான். என்னடா பேர் வைக்கலாம் நாம? தின்னு இருக்கான், தின்னு பேர் வை. அவ்வளோ. முந்தைய காலத்துலாம் அப்படியெல்லாம் வைப்பாங்கம்மா. இந்த பிள்ளை எப்படி இருக்கு? கொஞ்சம் கட்டையாத்தான் இருக்க, அப்போ கட்டையன்னு பேர் வச்சிடும். கட்டையன்னு பேர் வைப்பாங்கம்மா. இந்த பிள்ளை எப்படி இருக்கு? ஒரே கருப்பாக இருக்குங்க, அப்போ கருப்பாயின்னு பேர் வச்சிடணும். அந்த காலத்தில் அப்படித்தாம்மா. இப்போ மாதிரி தேடி நியூமராலஜி பார்த்து ஜோசியரை கேட்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரணும்னு பார்த்து அப்படியெல்லாம் நம்ம வைக்கிறோம். ஆக தின்னுன்றிருந்தான் குழந்தை. தூக்கி பார்த்தாங்க, ரொம்ப கெடுமா இருக்காப்பா, தின்னு இருக்காப்பா பாயா, அப்போ தின்னு வச்சுக்கணும். ஆமா, வேட்டுவர் வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, வாசல்ல பார்வை புலி கட்டி இருக்கும், புலிக்குட்டி. அவங்களுக்கு புலி எல்லாம் பயமே கிடையாது. ஒரு பக்கம் வேட்டை நாய் இருக்கும், ஒரு பக்கம் வில்லு அம்பு, இன்னொரு பக்கம் அந்த அம்பை கூர்த்திட்டுகிற கல்லு, அப்புறம் வேட்டையாடின புலியோட தோல், மானோட தோல், ஒரு பக்கம் மாமிசத்தை காயம், அதை உப்பு போட்டு வளர்த்தி வைப்பாங்களாம். நாங்கள்லாம் மாங்காயத்தை உப்பு போட்டு மாவத்தல் போடுவோம், அவங்கெல்லாம் அந்த நான்வெஜ்ஜை அப்படி போட்டு வைப்பாங்களாம். எனக்கு தெரியாது, சொல்லுவாங்க. எல்லாரும் கேட்டாங்க, 54 தடவை வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்களே, நீங்கள் நான்வெஜ்ஜே சத்தியமாக
முட்டை, ஐயோ, முட்டையை கையால் கூட நான் தொட்டதில்லை. எனக்கு அது பழக்கம் இல்லைம்மா. பழக்கமில்லாத ஒன்றை பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும்? அதே மாதிரி நாங்கள் இப்போ சிங்கப்பூர் அங்கெல்லாம் போனால் அங்கே டியூட்டி ஃப்ரீ லிக்கர் கொடுப்பாங்க. லிக்கர்னால் உங்களுக்கு தெரியுமில்ல, நம்ம ஊரில் சரக்கும்பாங்க. அதை எங்களை மாதிரி லேடிஸ் வந்தால் இந்த சில கடத்தல்காரங்க, அம்மா ஒரு 2 பாட்டில், அங்கே ரொம்ப நல்ல ஃபாரின் சரக்கெல்லாம் கிடைக்குமா, அதை 2 பாட்டில் தரேன், நீங்கள் மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் வெளியில் வந்து கொடுத்துருங்க, உங்களுக்கு 2 பாட்டிலுக்கு 200 400 தரேன். ஏண்டா என்னை பார்த்தா அவனுக்கு சரக்கு வாங்கி கொண்டு கொடுக்குற மாதிரியா இருக்கா? போ பேசாமல். அம்மா நிறைய பேர் அப்படி பணம் வாங்கிப்பாங்கம்மா பெண்கள். எனக்கு அது தேவையில்லைப்பா. அதை தொட்டு எனக்கு வர வேண்டிய பணம் தேவை. கெஞ்சுவானுங்க தெரியுமா? அதாவது ஒருத்தனுக்கு இவ்வளோ தான் கொண்டு போகலான்னு டியூட்டி ஃப்ரீ கொண்டு வரதுக்கு அனுமதி உண்டு. எல்லாரையும் எல்லாத்தையும் தூக்கின்னு வர முடியாது. அப்போ கொஞ்சம் இங்கே வந்து கிடைக்காது இல்லை, அங்கே ஃப்ரீயாக மலிவாக கிடைக்கும்ல. அப்போ டியூட்டி ஃப்ரீயாக கொண்டு வரணுன்னா நம்ம மாதிரி தனியாக இருக்கிற பெண்கள் 2 பாட்டில் கொண்டு ஏர்போர்ட்டில் வெளியே கஸ்டம்ஸ் முடிஞ்ச உடனே கொடுத்தா ஒரு பாட்டிலுக்கு 200 ரூபா பணம் கொடுப்போம். இப்படி எங்கிட்டயே கேட்பாங்க. நான் சொன்னேன், தயவு செய்து என்னை பார்த்தா அப்படியெல்லாம் எடை போடாதீங்க, நான் அதுக்கெல்லாம் பழக்கமே கிடையாது, போயிட்டு வாங்க. அம்மா வெறும்னா இல்லைம்மா, நீங்கள் அங்கே 2 பாட்டில் கொண்டு வரலாம்மா, நீங்கள் பையத்தானமா தொடப்பறீங்க, வேண்டாயா அந்த பைய கூட நான் தொட மாட்டேன், எனக்கு தேவையில்லை. அந்த பையில் என்ன மாருக்கு தண்ணியாக ஒட்டிகிட்டு இருக்கு, அதில் என்ன கிக்காக வரும், பைய பிடிச்சா என்ன தேவையில்லை. அது கிக்கு வருமா வராதா எனக்கு தெரியாது, எனக்கு அந்த பை கொண்டு வர்றது தேவையில்லை. கெச்சுவனே. ஏன்னா அவன் 2 பாட்டிலாம் கொண்டலன்னா ஒவ்வொருத்தர் 2 பேர் 2 கொண்டு வந்து கொடுத்தா அவனுக்கு இங்கே வந்து விற்றுடுவாம்மா. அதனால் அவனுக்கு அந்த 200 ரூபா பெருசு இல்லை, கொடுத்துருவான். நமக்கு தேவையில்லை. அங்கே பார்த்தீங்கன்னா வெட்டுவர் வீட்டில் மாமிசத்துண்டுகள் உப்பில் தோய்த்து காய வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் புலி கட்டியிருக்கு, ஒரு பக்கம் வேட்ட நாய் கட்டியிருக்கு, ஒரு பக்கம் வில்லு அம்பு கிடக்கு, ஈட்டி கிடக்கு, கல்லெல்லாம் கூர்மையாக அதை வச்சு மிருகங்களை கொத்தி எடுப்பாங்களாம். அதெல்லாம் இருக்கு. அப்படியே ரியலிஸ்டிக்காக வர்ணிப்பார் சேக்கிழார். அப்பேற்பட்ட அந்த திண்ணன் வேட்டுவர் குலத்துக்கு என்ன கல்வி? ஏ ஃபார் ஆப்பிள், அது அவனுக்கு படிப்பு. ஆத்திச்சூடி அமர்ந்த தேவரை ஏத்தி ஏத்தி, அதுவா அவனுக்கு படிப்பு. வில்லடு, அம்பெடு, குறிவாத்து வேட்டையாடு, கண்ணு பார்வையை கூர்மையாக வச்சுக்கோ, ராத்திரியில் சவுண்டு கேட்குற இடத்துல மிருகங்கள் காலடி சத்தம் கேட்கறதா பாரு, அங்கே பார்த்து அம்பு போடு. இதெல்லாம் தான் அந்த அவங்களுக்கு வேண்டிய படிப்பு. யார் யாருக்கு என்ன படிப்பு வேணுமோ அதாம்மா சொல்லிக் கொடுக்கணும். அம்மா இன்னைக்கு குழந்தைகளுக்கு கம்ப்யூட்டர் தேவை. எங்கள் காலத்தில் கம்ப்யூட்டர்னு ஒன்றே தெரியாது, நாங்கள் வேலைக்கு போனது. அதுக்கப்புறம்தான் கம்ப்யூட்டர்னா என்ன, செல்லுனா என்ன, அதில் படிக்கிறது எப்படி, அதில் ஃபீட் பண்ணுறது எப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கற்றுனேன். இப்போ கூட எனக்கெல்லாம் ரொம்ப ஒன்றும் தெரியாது. ஒவ்வொரு காலத்துக்கு அம்மா, ஒரு காலத்தில் நம்ம பேசினதெல்லாம் யாரும் பதிவே பண்ண முடியலை, எழுதினாங்க. ஒருத்தர் உட்காந்து எழுதினாங்க. அப்புறம் ஷார்ட் ஹேண்ட் வந்தபோது சுருக்கெழுத்தில் நம்ம இப்போ வேகமாக பேசுகிறேன்னு வச்சுங்க, தெளிவாக வளர்ந்தனரை முதலாக அச்சம் படைத்தனா அவர் ஷார்ட் ஹேண்டில் எழுதுவார், சின்ன சின்ன குறியீடு அதை வச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நான் பேசுகிறத அப்படியே ஒரு வட்டமான ஸ்பூல் அதில் ரெக்கார்ட் பண்ணாங்க. பெரிய டப்பா மாதிரி இருக்கும், கிரந்திக்கென்று அந்த ஸ்பூல்னு சொல்லுவாங்க. நம்ம பேச பேச அப்புறம் நம்மளுக்கு போட்டு, ஐயோ நான் பேசுனது அப்படியே விழுந்திருக்கேன், அது ஒரு அதிசயம். அப்புறம் என்னாச்சு, சின்ன டேப் சதுரமாக, அது 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம், ஒரு நாள் 2 மணி நேரம் பேசினா அது 4 சைடு, ஒரு சைடு 30 நிமிஷம், அடுத்த சைடு 30, கடைசி 1 நிமிஷம்லாம் வராது, முன்னாடி கொஞ்சம் விட்டுரும். அதுக்கு பேர் டேப்புன்னு பேர்.
அதுக்கு ஒரு டேப் ரெக்கார்டர்னு ஒன்று அது வச்சு, அப்புறம் சிடின்னா கம்ப்யூட்டர் டிஸ்க், காம்பேக்ட் டிஸ்க், சிடி, அதுக்கு ஒரு சிடி பிளேயர் அதுவும் போச்சு. இப்போ எல்லாம் பென் டிரைவ். காலம் எவ்வளோ வேகமாக மாறுறது. நான் இப்போ பழைய காலம் மாதிரி அந்த டேப் ரெக்கார்டரை கொண்டு வேணா, நீ எந்த காலத்தில் இருக்க, நாங்கள்லாம் பென் டிரைவுக்கு வந்தாச்சு. தெரிஞ்சுக்கணும். எனக்கு எந்த கல்வி வேணுமோ அதை நான் தெரிஞ்சுக்கத்தான் வேணும். வேடுவதற்கு என்ன வேணும்? கம்ப்யூட்டர் தேவையில்லை, அக்கௌண்ட்ஸ் தேவையில்லை. அவனுக்கு தெரிஞ்ச படிப்பு என்ன படிப்பு? வெட்டு கொத்துக்கொள்ளு, குறி பார்த்தாடி. அப்போது அந்த வேட்டைக்கான கல்வி முடிஞ்சா அதுக்கு ஒரு நாள் பூஜை போட்டு காட்டுக்கு கன்னி வேட்டைக்கு போவாங்க. அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குமா? இந்த கரகாட்டக்காரங்களை பார்த்துருக்கீங்கல்ல, எல்லாரும் எடுத்த உடனே கரகத்தை தூக்கி வைக்க மாட்டாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும் இல்லையா, குல தெய்வம், அம்மனோ காளியம்மனோ இருளப்ப சாமியோ முனீஸ்வரரோ, அந்த கோவிலில் போய் அவர் திருநீற்றை பூசி இன்னைக்கு நான் வைக்கிற கரகம் விழாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு திருநீர் குங்குமம் சந்தனம் பூசி அந்த கரகத்தை சுவாமி பாதத்தில் வச்சு தலையில் எடுத்து வைப்பாங்க. பரதநாட்டியம் எப்படி தெரியுமா? நாங்களாம் 5 வருஷம் பரதநாட்டியம் கற்றுனோம். எடுத்த உடனே ஸ்டேஜில் போய் ஆட மாட்டோம். சலங்க பூஜைன்னு பண்ணுவோம். குருவை வணங்கி அந்த கோலை வணங்கி இந்த தட்டுறாங்க இல்லையா, தா தித்தா தை தித்தை தட்டுறாங்க இல்லையா, அந்த கோலை வணங்கி குருவை வணங்கி அவங்க ஒரு நல்ல நாள் பார்த்து பூஜை போட்டு நடராஜருக்கு சலங்கை பூஜை பண்ணி அன்றைக்கு தான் அரங்கத்தில் ஆட விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அரங்கேற்றம். எல்லா கலைக்கும் இப்போ பாண்டவர்கள்லாம் துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார்கிட்ட வில்வித்தை கற்றுண்டாங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு பூஜை பண்ணார்ல, எல்லாரையும் கூப்பிட்டு இந்த இலக்கை வீழ்த்த வேண்டும், யார் குறி பார்த்து வீழ்த்துகிறார்களோ அவங்க தான் மிகச்சிறந்த மாணவன். ஒரு மரம், அதில் ஒரு கிளை, அந்த கிளையில் மரத்தால் ஒரு காக்கை, அது அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த கிளை செயற்கையில் அந்த கழுத்தை நோக்கி குறி வைக்கணும். அம்பு விடுறதுக்கு குறி பார்க்கணும். இப்போ துரியோதனா நீ தான் இளவரசன் வா, அங்கே அந்த மரம் தெரியறதா? தெரியுது. கிளை தெரியறதா? நல்லா தெரியுது. காக்காய் தெரியறதா? தெரியறது. இங்கே நிற்கிற நாங்கள்லாம் என்னென்ன, எங்கள் அப்பாவுக்கு தான் கண்ணு தெரியாது, எனக்கு என்ன கண்ணு தெரியாதா? நல்லா தெரியுதா? நீ போ, நீ அம்பு விட லாயக்கில்ல. அர்ஜுனா வந்தான். அர்ஜுனா நாங்களாம் தெரிகிறவா? இல்லை குருவே. மரம் தெரிகிறதா? இல்லை குருவே. கிளை தெரிகிறதா? இல்லை குருவே. காக்கை தெரிகிறதா? அதனுடைய கழுத்து தெரிகிறதா? ஆமாம், அதனுடைய கழுத்து மட்டும்தான் தெரிகிறதுன்னு அம்பு விட்டான். அவன் தான் ஜெய். படிக்கிறவன் அப்படி ஒரு குறிக்கோளோடு இருக்கும். அப்போ வேட்டைக்கு போகிறவன் குறி தப்பாமல் அடிக்கணும். அம்மா நான் கேரம் போர்டு விளையாடுனா ஒரு காய் கூட உள்ள விட மைனஸ் தான். ஏத்தாப்பில் இருக்கிற காய் தான் விழும், என்னோட காய் விழாது. ரெட்டு நான் போட்டு ஃபாலோ போட்ட நாளே கிடையாது. அவ்வளோ குறி பார்த்துருக்கேன் லட்சணமாக. செஸ் விளையாடணும், கேரம் போர்டு விளையாடணும்னா அதுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் வேணும். நான் அப்போ பார்த்து தேவாரத்தை பாடின்னு உன்னா முல்லை உமையாளோடும் தட்டி போட்டுருப்பேன். எனக்கு எதில் கான்சன்ட்ரேஷன்? அந்த பக்தி மார்க்கத்தில், இந்த விளையாட்டில் இல்லை. அதனால் என்னால் காயின் வீழ்த்த முடியல, ஒத்துக்கிறேன். என்னோட கான்சன்ட்ரேஷன் வேற இடத்துல இருக்கு. இந்த திண்ணனுக்கு குரு வில்வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டார். ஒரு நாள் காட்டில் அந்த குலதெய்வத்துக்கெல்லாம் பூஜை போட்டு காளியை வேண்டி முருகனை வேண்டி குலதெய்வம் முருகனை வேண்டி காட்டுக்கு வேட்டைக்கு புறப்படுறார். பத்திரமா போயிட்டு வரணும்,
ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ சின்ன குழந்தையிலேயே ரொம்ப பொல்லாத்தனம் பண்ணுவ. வாசலில் குட்டியாக புலி கட்டி வச்சுருப்பான் இல்லையா, இந்த குழந்தை என்ன பண்ணும், அந்த புலியோட வாயில் போய் கையை விடும். புலியோட வாயில் போய் கையை விடும். புலி பல்லு எப்படி இருக்கும்? அந்த அம்மாவுக்கு கோபம், ஏடா தின்னா புலி வாயில் கையை விடுறேன் அப்படின்னு கையை அப்படின்னு அழுவாராம். கண்ணில் கண்ணீர் வருமா. அந்த அம்மா புடவத்தலை பாலை தொடச்சவ ஏதோ துணி போட்டிருப்பான்ல, அதை வச்சு தொடச்சி மடியில் உட்காத்திக்குவாளாம். அப்போ சேட்டிடார் சொல்கிறா, இறைவனுடைய கண்ணிலே வந்த ஊருக்கு தன் கண்ணை கொடுக்கின்ற அந்த கண்ணப்பர் கண்ணிலே கண்ணீர் வர சம்மதிப்பாளா தாய்? எந்த தாயுமே குழந்தை கண்ணில் கண்ணீர் வர சம்மதிக்க மாட்டா. உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. குழந்தை கண்ணில் கண்ணீர் வந்தா அம்மா கண்ணில் ரத்தம் வரும் நெஞ்சில். அதாம்மா பாசம், அதாம்மா தாய். அந்த தாய் புலி வாயில் சின்ன குழந்தையில கையை விட்டு விட்டா. நீ இப்போ வேட்டைக்கு போகிறப்பா காட்டில் பெரிய புலி எல்லாம் இருக்கும், சிங்கம் வரும், கரடி வரும், தனியான வரும். தனியானட்ட பயப்படணும். கூட்டமாக 10 யானை வந்தால் பயப்பட வேண்டாம். தனியாக யானை வந்தால் அது கூட்டத்தை விட்டு தனியாக வேதனையில் இருக்குன்னு அர்த்தம், துரத்தும். நம்ம வால்பாறை மாதிரி இடங்களுக்கு அல்லது சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே போகும்போது ஒத்த யானையை வந்தால் லைட் ஆஃப் பண்ணிட்டு பேசாமல் படுத்துடுவோம், குறிச்சிடுவாங்க. ஏன்? அதை இந்த வண்டியை பார்த்தா பிச்சு தூக்கி போட்டுரும். வண்டி காரெல்லாம் போட்டு தூக்கி போட்டுரும். யானைக்கு எவ்வளோ பலம் இருக்குது தெரியுமா? நீங்கள் என்னமோ ஆட்டு வைக்கிறான், ஓ அப்படின்னா அது உட்காருது, சாப்பிடு அப்படின்னா சாப்பிடுது. ஆனால் அதனோட பலம் நமக்கு தெரியாது. அந்த தும்பிக்கையால் ஒரு அழுத்தினா அவங்க தலை எவ்வளோ கனம் தெரியுதுல்ல? யானையின் பலம் தும்பிக்கையில், மனுஷனின் பலம் நம்பிக்கை. நம்பிக்கை தான் வரும். நான் எதை சொன்னாலும் எங்கே வந்து முடிச்சு போட்டுருவேன்னு தெரிஞ்சுக்கணும். எங்கடா இந்த அம்மா புலிகிட்ட போனாங்க, யானைகிட்ட போனாங்க, அப்புறம் டவக்குன்னு நம்பிக்கை வேணும்னு சொல்ல வந்துட்டாங்க. அதான் இப்போ நாணன், காடன், அவங்க பேரெல்லாம் அவ்வளோதாம்மா. அவங்க பின்ன எப்படி பேர் வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரமேஷ், சுரேஷ் அப்படியா பேர் வைப்பாங்க? நாணன், காடன், திண்ணன், இதெல்லாம் தான் அவங்க பேர். அந்த 2 பேரும் துணைக்கு வந்தாங்க. கொஞ்சம் கையில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பொருள், தண்ணீர் எடுக்கிறதுக்கு குடுவை. அப்போல்லாம் பிஸ்லேரி பாட்டில்லாம் கிடையாது, வாட்டர் பாட்டில்லாம். அங்கே போய் ஏதாவது காட்டில் ஆறு ஓடும்ல, அதை தண்ணி எடுக்கிறதுக்கு இந்த கொட்டாங்குச்சி மாதிரி குடுவை. பகவான் எத்தனை டீ என்னோட ரூமில் ஒரே 3 மணி நேரத்துக்குள்ள 15 டீ குடித்தார் சாமி. சிரட்டை ஊற்றி தான் குடித்தார். அவ்வளவு தடவையும் நானும் டீ குடிக்கணுன்ட்டார். தும்பி பீவோ அப்படின்ட்டார். நீயும் குடிக்கணுன்ட்டார். பகவான் தும்பி பீவோ நீயும் குடிக்கிற அப்படின்ட்டார். 3 மணி நேரத்துக்குள்ள நான் 15 டீ குடித்த வரலாறே கிடையாது. பகவான் சொன்னால் குடிச்சுட்டேன். நான் சொன்னேன், இன்னைக்கு ராத்திரி நான் மேடையில் உட்கார போகிறேன்னா, பேச போகிறேன்னா, இல்லை ரெஸ்ட் ரூம்லேயே உட்காந்துருக்க போகிறேன்னா தெரியாது அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் நடக்கும். 10 சிகரெட் குடித்தேன். நான் இப்படி கீழே உட்காந்துருக்கேன், இவர் இப்படி சேரில் உட்காந்துருக்கேன். அப்படியே சிகரெட் குடிச்சுட்டே இருக்கார். எனக்கு கமரவே இல்லை. எனக்கு பஸ்ஸில் டிரைவர் சிகரெட் குடித்தா நான் பக்கத்தில் போய், ஐயா கொஞ்சம் கீழே வண்டி நிற்கும் போது இறங்கி சிகரெட் குடிக்கையா, எனக்கு மூச்சு திணறதுன்னு பணிவாக சொல்லிட்டு வருவேன். அவர் உடனே கீழே போடுவோம். 10 சிகரெட்டுக்கு மேலே சாமி குடித்தார். எனக்கு கமரவே இல்லையே. நான் மட்டும் இல்லை, அங்கே இருந்த எல்லாரும் உணர்ந்தார்கள் அதை. பகவான் அம்மா, ஒரு மிளகா பழத்தை நீங்கள் திம்பீங்களா? மிளகா பழம் உங்கள் காய்கறியில் ஒரு இத்தனூண்டு விட்டு அது தண்ணி அள்ளி குடிக்கிறீங்கல்ல,
எங்கள் ஊர் கிழப்புங்குடியில் மிளகாய்ப்பழ சாமியார் மிளகாய்ப்பழம் மட்டுமே சாப்பிட்டார் சித்தர். சுண்ணாம்பு கல்லை சாப்பிட முடியுமா? கணக்கம்பட்டி சாமி சுண்ணாம்பு தும்ப நான் பார்த்துருக்கேன். எங்கள் மேலெல்லாம் அந்த சுண்ணாம்பு கல்லை விட்டறிவார். அதான் ஆசீர்வாதம். அம்மா எனக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நாங்கள் இப்படி பல சித்தர்கள் ஆசிரமத்துக்கு நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு வந்தோம். மாயம்மா சமாதிக்கு, அப்புறம் நிறைய சமாதிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அப்போது கரூர்கிட்ட பாட்டி சித்தர்னு ஒரு சித்தர், அவங்கள பற்றி பின்னாடி எல்லாம் தெரிஞ்சு இப்போ இல்லை, சமாதி ஆயிட்டாங்க. ஒரு பானை வச்சுருந்தாங்கம்மா. வாடி பாட்டுக்காரி வாடி என்ன. சத்தியமாக நான் எந்த அம்மாவை பார்த்ததே கிடையாது. அப்போ தான் பாட்டி சித்தரை பார்க்க போகிறேன். பழம்லாம் வாங்கிட்டு போயிட்டு கல்கண்டு அவங்களுக்கு புகையில பிடிக்கும்னாங்க. புகையில எல்லாம் வாங்கி கொண்டு போய் வச்சேன் பாரு. பாடி பாட்டுக்காரி என்ன பாடு, ஒரு பாட்டு பாடு அப்படின்னாங்க. பாடினேன். பாடி முடித்த உடனே அந்த பானை எடுத்து கரெக்டாக என் நெஞ்சில் ஒரு அடி அடித்தேன். நான் நினச்சேன் இன்றைக்கி நம்ம க்ளோஸ். கரெக்டாக நெஞ்சு வலி நமக்கு இருக்குது, நெஞ்சிலேயே அடிக்கிறாங்க. அடுத்த தடவை இதெல்லாம் இருக்கும், ஸ்கேன் எல்லாம் பண்ணிட்டு டாக்டர் உங்கள் ஏஜுக்குள்ளபடி ஹார்ட் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. அந்த அம்மாவோட ஆசீர்வாதம். நமக்கு தெரியாதம்மா அவங்கள பற்றி. இத்தனை சிகரெட் சாமி குடித்தாரே, காரமாக இல்லையே, நமக்கு திணறு இல்லையே. அந்த மிளகாப்பழ சாமியார் பச்சை மிளகாப்பழத்தை அள்ளி அள்ளி சாப்பிட்றாரு, அவருக்கு ஒன்றும் ஆகலையே. சுண்ணாம்பு கல்ல திங்குறாரு, அவருக்கு ஒன்றும் ஆகலையே. அதான் சித்தர்கள். அவங்களுக்கு நமக்கு தான் வித்தியாசம். இப்போ அந்த காலத்தில் தண்ணி குடிக்கணும்னா ஒரு சிரட்டை, அதால் தண்ணி ஆற்று தண்ணி எடுத்து குளத்து தண்ணி எடுத்து குடிப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ளாஸ்க்கு பாட்டில் எல்லாம் ஒன்றும் கிடையாது. மில்டன் செல்லோலாம் வரல. அடுத்தது அந்த காட்டில் போகும்போது பசிக்கும் இல்லையா, அதுக்கு ஒன்றுமே வேண்டாம். இவங்க எந்த மிருகத்தை வேட்டையாடுறாங்களோ அதை 2 கல் சிக்கி முக்கி கல்லை போட்டால் நெருப்பு பிடிக்கும், அதில் சுட வச்சு தின்னுடுவாங்க. அதுக்கு ஒன்றும் நீங்கள் உப்பு காரம் மசாலா ஒன்றும் தேவையில்லை. அவங்களுக்கு அவ்வளவுதான். காட்டு வாழ்கின்றவர்கள், அவர்களுக்கு தேவை கம்மி. உட்காருக்குமா. ஆக இந்த 2 பேருங்க வந்த உடனே துரத்தின்னு போகிறான் ஒரு பன்னியை. நல்லா கேளுங்க. ஒரு பன்றி, காட்டு பன்றி, முதல் வேட்டைக்கு போகிறாங்க. நாணன் காடன் 2 பேரும் பின்னாடி வராங்க. இந்த திண்ணன் இந்த பன்றியை இன்றைக்கு கொன்றே தீருவேன். சுற்றி 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 போனா வழி தடுமாறி உச்சிக்கு போயிட்டான். காலத்தி மலையினுடைய உச்சிக்கு போயிட்டான். அங்கே ஒரு மரத்தடியிலே ஒரு சிவலிங்கம். மரத்தடியில ஒரு சிவலிங்கம். பன்றியை எடுத்து துரத்தி போனான். அம்பும் போட்டான். பன்றி விழுந்துருத்து. அது செத்து போய் கிடக்கு. இவன் சாப்பிடணுமே, பன்றி எடுக்கணுமே, அதை குத்தி பீஸாக்கணுமே, கவலையே படலை. இந்த சிவலிங்கத்தை பார்த்தவன்னு அடிய நேர்க்கி வரதாம் இங்கே அகப்பட்டாரச்சோ. சுவாமி, எனக்கு எங்கெந்தோ நீங்கள் கிடைச்சிருக்கீங்களே, நீங்கள் யாரு? நீங்கள் இங்கே ஏன் இந்த காட்டில் தனியாக இருக்கீங்க? அதை ஒரு குழந்தை மாதிரி கொஞ்ச நேரம்மா. குழந்தை காட்டில் தனியாக இருந்தா அம்மா அப்படி கொஞ்சுவா. ஐயோ காட்டில் ஏண்டா அப்படி வந்த, நீ யாருடா கேட்பாங்கல்லம்மா. அது மாதிரி கண்ணப்ப நாயனாருக்கு அன்பு பொங்கி வந்துருச்சு. அந்த சிவலிங்கத்தை பார்த்து அடிய நெருக்கிவர் தான் இங்கே அகப்பட்டாராச்சோ, எனக்கு கிடைச்சிருக்காரே, இந்த சாமி கிடைச்சிருக்காரு. அவர் கடவுள்லாம் ஒன்றும் தெரியாது, ஏதோ ஒரு அன்பு. ஆமாம், இந்த காட்டில் தனியாக இருக்கீங்களே, காட்டு மிருகமெல்லாம் வருமே, இப்போ காட்டு பன்றி வந்தது இல்லை, அது மாதிரி வருமே, நீங்கள் தனியாக எப்படி இருப்பீங்க சாமி? இந்த நாணனும் காடனும் தின்னா
பசிக்கலையா? இந்த பன்றி செத்து போய் கிடக்க நாங்கள் சுட்டு வைக்கட்டுமா? போடா, இவர் தனியாக இருக்காரா? இவரை நான் தொட்டு பார்க்குறேன்டா, இவருக்கு நான் முத்தம் கொடுக்குறேன்டா, அவருக்கு உச்சி மோந்து பார்க்குறேன்டா, அவரை கட்டிக்கிறேன்டா அப்படின்னு சிவலிங்கத்திட்ட உட்காந்துருக்கார். நாடனும் காடனும் இவனோட திடீர்னு லூஸாக போயிட்டான். நம்மளோட வரும்போது ஒழுங்காக தானே இருந்தான். இப்போ என்ன, இந்த சிவலிங்கத்தை பார்த்து கொஞ்சறான், பேசுகிறான். எப்படி நீ தனியாக இருக்க? யார் உனக்கு துணைக்க இருப்பான்? காட்டில் உனக்கு பயமா இல்லையா? புலி வந்து பயமா இல்லை? கரடி வந்தால் பயமா இல்லை? உனக்கு பசிக்குமே, என்ன பண்ணுவேன்? யார் சாப்பாடு கொடுப்பா? சிவலிங்கத்தோட பேசுகிறாரம்மா. நம்ம கல்லுன்னு நினச்சா அது கூட பேச மாட்டோம், அது சுவாமின்னு நினச்சா அவர்கிட்ட பேசும். தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான். உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா இல்லை. சுவாமியுடைய விக்கிரகம், சுவாமியுடைய ஃபோட்டோ. சுவாமி உங்களுக்கே நியாயமாக இருக்கா? என்னை இப்படி படுத்தலாமா? பேசுகிறோம், அதை வெறும் படம்னு நினச்சா பேசுவீங்களா? நான் படத்திட்ட பேசுவேன், சிலைகிட்ட பேசுவேன். என்னை பைத்தியம் நினச்சா நினைக்கட்டும், நான் அங்கே சுவாமி இருக்காருன்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் வந்திருக்கும்ல. சாமிகிட்ட போய் எத்தனை தடவை கேட்பீங்க, ஏன் சாமி என்னை இப்படி பாடாப்படுத்துறீங்க, நான் என்ன சாமி பண்ணுவேன் அப்படின்னு பேசுகிறீங்கல்ல படத்தில். அப்போ படம் நான் நினச்சி பேசுகிறீங்க, அங்கே பகவான் இருக்காருன்னு தானே பேசுகிறீங்க. நான் நம்புகிறேன். அந்த காடன் நான் எனக்கு தெரியலை, திண்ணனுக்கு தெரிஞ்சுது. இவர் எனக்கு குழந்தையா இல்லை நான் அவருக்கு குழந்தையா? இவன் அம்மாவாயிட்டான், அப்பாவாயிட்டான். அந்த சிவலிங்கத்தை குழந்தையா பார்க்குறான். உனக்கு பசிக்குமே, இரு டேய் நானா காடா, அந்த பன்றி மாம்சத்தை தீ மூட்டி நல்லா அம்புல கோத்து சுட வச்சு வேக வச்சு கொண்டு வாடா. ஆமாம் தின்னா, உனக்கு இது எப்படி தெரியும் அவருக்கு பசிக்கும்னு? எனக்கு என்னமோ எனக்கு பசிக்குது இல்லைடா. அப்போ சாமிக்கு பசிக்கும்ல, அவ்வளோதான். தனக்கு என்ன பண்ணுமோ சாமிக்கு பண்ணும். ஏமா சுவாமிக்கு ஆடை அணிவிக்கிறோம், எதுக்கு? நம்ம ஆடை பற்றி இருக்கோம்ல, அது மாதிரி சுவாமிக்கு பால் பழம் பட்சணம் நைவேத்தியம் பண்ணுறோம். ஏன்? நமக்கு பசிக்குது இல்லை, அது மாதிரி சாமிக்கும் பசிக்கும். சுவாமி சாப்பிட்ட உடனே அப்படி தீர்த்தத்தை எடுத்து அப்படி துடைக்கிற மாதிரி என்ன பண்ணுறோம்? நம்ம சாப்பிட்ட உடனே மவுத் வாஷ் பண்ணுறோமா இல்லையா? அப்புறம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம், நம்ம குளிக்கிறோம் இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுறோம்? ஒரு டவல் எடுத்து துடைக்கிறோம். ஷீரடியில் அபிஷேகம் பார்த்தீங்கன்னா அந்த பளிங்கு சிலைக்கு லேசாக வெது வெதுப்பாக வெந்நீர். ஏன்னா பால் தயிர் எல்லாம் பிசு பிசுன்னு எண்ணெய் பிசுக்காட்டம் இருக்குல்ல, அதுக்காக லேசாக வெந்நீர். அது குளித்து முடித்த உடனே அந்த டவலை வச்சு துடைப்பாங்க பாருங்க. நம்ம வீட்டில் பெரியவங்க அவங்கள குளிச்சு விட்டா வலிக்காமல் மெதுவாக அப்படி தொடச்சி விடுவோம்ல, அது மாதிரி தொடச்சி விடணும். நான் ரசிப்பேன், அப்படி பண்ணணும். அதே மாதிரி பூ வைக்கும்போது கூட காம்பெல்லாம் குத்தாமல் மெதுவாக எடுத்து அப்படி வைக்கணும். நம்ம என்னென்ன அனுபவிக்கிறோமோ அதை சுவாமிக்கு செய்யறது தான் வழிபாடு. சுவாமிக்கு பசிக்குமா? அவரை வடை சாப்பிட்டாரு, அவரை பணியாரம் சாப்பிட்டாரு. நான் நேற்று கூட உருண்டை வாங்கி சாப்பிட்டேன், பொரிக்கடலை உருண்டை, விரதத்துக்கு சாப்பிட்ற உருண்டை. சாமியை சாப்பிட்டாரு, நம்மெல்லாம் தானே சாப்பிட்டோம். எலுமிச்சம்பழ சாதம், சப்பாத்தி, சன்னா எல்லாம் நம்ம தானே சாப்பிட்டோம். அவருக்கு பசிக்கும்னு இல்லை, நமக்கு பசிக்கிறதுனால அந்த பசி அவருக்கு வரும் என்று பாவனையால் கொடுப்பது தான் நைவேத்தியம்.
நான் ஏற்கனவே சொன்னேன் காரைக்காலமே வரலாற்றில், நாம சோறு வடித்து சாப்பிட்டா சாதம், பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிட்டா பிரசாதம், பகவானே கொடுத்தா அது வரப்பிரசாதம். புரியுதா? இப்போ திட்டம் சொல்கிறான், டேய் தீ மூட்டுறா. உடனே 2 அரணிக்கட்டையை மூட்டினா அல்லது 2 சிக்கி முக்கி கல்லை மூட்டினா சருகுகளை போட்டான், நல்லா தீ பற்றித்து அதில் அம்பில் அந்த மாமிசத்தை அம்பால் கிழிச்சு 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 சின்ன சின்ன பீஸ் ஆக்கி அதை அந்த நெருப்பில் அப்படி சுட்டோம். உடனே உத்தர், கொல்லப்ப நாயனாரே மாமிசம் சுவாமிக்கு கொடுத்துருக்கோம், நாங்கள் மலையில் மாமிசத்தை பண்ணினா என்ன? டேய் கண்ணப்பன் கண்ணை கொடுத்தான், நீ கொடுப்பியாடா? மாமிசம் கொடுக்கறச்ச மட்டும் கண்ணப்பனை சொல்றியே, சுவாமிக்கு கண்ணில் ரத்தம் வந்தோடனே கண்ணை கொடுத்தாரு, நீ கொடுப்பியா? இது ஒரு எஸ்கேபிசம். தான் பண்ணுற தப்புக்கு அவரே அப்படி பண்ணார், நான் பண்ணா என்னன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் இந்த கதைகள்லாம் கொஞ்சம் முள்ளு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சுவாமிக்கே மாமிசம் கொடுத்தார், இந்த அம்மாவே சொல்லிவிட்டாங்க அப்படிப்பாங்க. சாமிக்கு கண்ணை கொடுக்கறதுக்கு ஒரு நாள் முடிச்சா நீ மாமிசம், அதுக்கு மாட்டேன் மாமிசத்தை மட்டும் சாமிக்கு கொடுப்பேன்னு சொல்லுவியா? 6 நாள். இப்போ முதல் நாள் தான் வந்திருக்கார், பார்த்துட்டார், மாமிசத்தை சூடு பண்ண சொன்னார். அதை சூடு பண்ண உடனே சாமி பசிக்குமில்ல சாப்பிடு. இவன் சாப்பிடல, இந்த நாடனுக்கு காடனுக்கு பசிக்கிறது. தலைவன் சாப்பிடாம அவங்க சாப்பிட முடியுமா? அவன் பட்டி கிடக்கான். யாரு? திண்ணன். இவங்க 2 பேரும் தின்னா, நீ எங்கள் தலைவன் இல்லையா, எங்கள் ராஜா இல்லையா, உங்கள் அப்பா என்ன சொல்லி அனுப்பிச்சா, உங்கள் அப்பா என்ன சொல்லி அனுப்பினாங்க, உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, பசிக்கிற நேரம் அவளுக்கு மாமிசத்தை சரியாக சாப்பிட சொல்லு, பொன்முகலியாத்து தண்ணி எடுத்து கொடு அப்படின்லாம் சொன்னாங்க. நீ என்னடா இந்த சிவலிங்கத்திலுமே நீ கட்டிக்கிட்டே அழுற, அவனுக்கு சிவலிங்கம்னு தெரில, இந்த கல்லை கட்டிக்கிட்டே அழுதுகிட்டு இருக்க, சாப்பிட்றா. முதல் நாள் பட்னி. அடுத்த நாள் ஒரு ஐயர், சிவகோஷரியார்னு பேர், அங்கேருந்து வர ஒரு கபல், ஒரு கூஜா மாதிரி ஒன்று மண்ணில், அதில் ஆற்று தண்ணி எடுத்துகிட்டு வர நேராக வந்தார். பழைய பூவெல்லாம் எடுத்தார். இந்த பொன்முகலி ஆற்று தண்ணீரை அந்த சுவாமிக்கு அபிஷேகம் செய்தார். பார்க்குறான் வேடன், ஓஹோ சாமிக்கு இப்படி தண்ணியை ஊற்றணும் போல இருக்கு. அடுத்து என்ன பண்ணார் தெரியுமா? இந்த புது பூ கொண்டு இருக்கார் இல்லையா குடலையில், அதை எடுத்து ஓஹோ இந்த பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு வந்து சாமிக்கு போடணும். அடுத்து அவர் ஏதோ பழம் ஏதோ அவருக்கு கிடைச்சது காட்டில் நைவேத்தியம் பண்ணுறார், சாப்பிடு. அப்போ நினைக்கிறான் திண்ணன், ஓஹோ அவர்கிட்ட இப்படியெல்லாம் சொல்லணும் போல் இருக்கு, சாப்பிடு சாப்பிடுன்ட்டு. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அவர் போயிட்டார். டேய் நானா இந்த ஆளு என்னடா பண்ணார்? அவர் தினம் இப்படித்தான் பண்ணுவார், தினம் இப்படித்தான் பண்ணுவார், பூஜைலாம் சொல்ல தெரியல, இப்படித்தான் பண்ணுவார். அப்போ நம்மளும் அப்படியே பண்ணுவோமா? அப்போ அவருக்கு அப்படி பிடிக்க போல இருக்கு. வாடா நம்ம போய் மலை தண்ணி எடுத்துகிட்டு வரோம். எந்த தண்ணி எடுப்ப? மலை உச்சியில் நம்ம இருக்கோம், மலைக்கு கீழே ஸ்வர்ணமுகி என்ற பொன்முகலி ஆறு ஓடுது, காலாஸ்தியில் ஓடுது பொன்முகலி ஆறு. அதுக்கு பேர் ஸ்வர்ணமுகி, தமிழில் பொன்முகலி. கிட்ட கிட்ட கிட்டன்னு இறங்கி ஓடுறாரு. அவன் வேகத்துக்கு இவங்களால ஓட முடியல. இப்போ தண்ணி ஓடுது, அபிஷேகம் பண்ணுறதுக்கு எப்படி எடுப்பார்? இவற்றை என்ன பாட்டிலாக இருக்குது, ஃப்ளாஸ்காக இருக்குது. என்ன பண்ணார் தெரியுமா? அந்த தண்ணி எடுத்து வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டார். நல்லா கேட்கணும், வாய்க்குள்ளே தண்ணியை வச்சுக்கிட்டார். டேய் நானா ஜாட காமிச்சான். இந்த காட்டில் இருக்கிற பூவெல்லாம்
கலர் கலராக இருக்கும்ல, அது எந்த பூ என்னன்னு பார்க்கல, என்னத்தெல்லாம் பறித்து கொடுத்தான். என் குடுமையில் சொருகிடணும், எதுக்கு? சாமிக்கு போடுறதுக்கு. அப்புறம் இவன் பட்னி, தூங்கலை, மலையேறான். நல்லா பார்க்கணும், மலையேறான். அவங்க 2 பேரும் வேறு வழி இல்லாமல் பின்னாடி வராங்க. தலைவன் போகிற வழியில் தானே தொண்டன் போகணும், நண்பன் போகிறாங்க. அப்போ என்ன பண்ணான் தெரியுமா? இந்த மாமிசத்தை எடுன்னா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பன்றி மாமிசத்தை நல்லா அம்புல கோர்த்து நல்லா சுட்டு தொட்டு தொட்டு பார்த்தாங்க. நல்லா வெந்திருந்தது, கொண்டு வந்தாங்க. அங்கே பக்கத்தில் ஏதோ இலை கிடந்தது, அதை இப்படி வச்சு அதில் மாமிசத்தை வச்சுட்டான். இப்போ தென்னப்பன் பூஜை பண்ண போகிறான். நல்லா கேளுங்க. சிவகோசரியார் பண்ணினதை பார்த்தானா? அவர் பூஜை பண்ணிட்டு போயிட்டாரா? சுவாமி மேலே பழைய பூவெல்லாம் இருக்கா? அவர் எப்படி எடுத்தார்? பழைய பூவில் அப்படித்தான் நம்ம எடுப்போம். இவன் எப்படி எடுப்பான்? ஒரு கையில் மாமிசம், ஒரு கையில் அம்பு வில்லு, வாயில் சொர்ணமிகி ஆற்று தண்ணி, தலையில் சிக்கு பிடிச்ச தலையில் காட்டுப்பூ. இப்போ பூஜை பண்ணுறான். எப்படி பண்ணான் தெரியுமா? இந்த பழைய பூவெல்லாம் அப்படி காலால் அப்படி அவன் பூஜை. கண்ணப்ப நாயனார் வரலாற்றை அன்பு கண் கொண்டு பார்த்தா தான் புரியும், ஆராய்ச்சி கண் கொண்டு பார்த்தா புரியாது. கண்ணப்பன்னாலே அன்பு தான். காலால் அந்த பூவை தள்ளி விட்டான். அப்புறம் என்ன பண்ணா? கூந்தல் எப்படி ஆட்டினா தலையிலேருந்து இருக்கிற பூ விழுது. வாயில் இருக்கிற எச்ச தண்ணியை கொட்டலாம், அது அபிஷேகம். அப்புறம் இந்த தொன்னையில் இலையை மடித்து மாம்சம். சாமி நல்லா வாயில் போட்டுன்னு பார்த்துட்டேன், நல்லா வெந்திருக்கு. இந்த குழந்தைக்கு அம்மா பருப்பு சாதம் ஊட்டுவேன். சாதத்தை நல்லா குழைச்சிட்டு கொஞ்சம் பருப்பு போட்டு கொஞ்சம் நெய் விட்டுட்டு முதல்ல அம்மா நக்கி பார்ப்பா. நாங்கள்லாம் அப்படிதான் பார்த்துருக்கோம். குழந்தைக்கு எடுத்த உடனே அந்த சூடு சரியாக இருக்கா, நெய் வாசனை இருக்கா, உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு அது தொட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைக்கு வாயில் கொடுப்போம். உண்டா இல்லையாம்மா? நான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன், நீங்களும் பண்ணியிருந்தா ஒத்துக்கணும். இப்போ திண்ணன் என்ன பண்ணுறான்? சாமி நல்லா வெந்திருக்கு சாமி, நல்லா வேக வச்சுருக்கான். நானும் நல்லா வெந்திருக்கு சாமி, பன்றி மாம்சம் தானே நினைக்காத, ரொம்ப சுவையாக இருக்கும், சாப்பிட சாமி. ஏண்டா அந்த ஐயா பண்ண மாதிரி தானே பண்ணோம். தலையில் தண்ணியை கொட்டணும், பூவெல்லாம் வீசினோம், பழைய பூவெல்லாம் காய்ச்சல் தள்ளிடணும், சாமிக்கு நிவேதனம்ன்றா என்னமோ நீட்டினா எடுத்துக்கோ எடுத்துக்கோணும். ஏண்டா சாமி எடுக்கலை, பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னா. இப்போ நம்ம சாப்பிடலாம். அந்த புள்ள சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன். இதுக்கு பேர் தம்மன் பக்தி. சாமி சாப்பிட மாட்டார். எத்தனையோ ஏழைகள் பட்டினி கிடக்கும்போது சாமி சாப்பிட மாட்டார். ஆனால் இவன் அம்மா மாதிரி அந்த குழந்தை சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன். குழந்தை பட்டினி கிடக்கும்போது அம்மா திம்பாளம்மா. அவன் எங்கேயோ அமெரிக்காவில் இருப்பான். என் மழை நேரம் சூடாக பஜ்ஜி போடுவான். என் பிள்ளைக்கு மழை பெஞ்சால் பஜ்ஜி போட்டால் ரொம்ப பிடிக்கும், எனக்கு சாப்பிடவே தோணலைம்பா. நீ என்ன இங்கே சாப்பிட்டா அவனுக்கு அங்கே போக பாருங்க, ஒன்றும் இல்லை, அதான் பாசம். நான் சிலசுமே இப்படி பைத்தியக்காரத்தனமாக நினைப்பேன். இந்த குழந்தையெல்லாம் இங்கே என்ன பண்ணுதோ, நம்ம இங்கே சுட சுட பஜ்ஜி சாப்பிட்டுட்ருக்கோம், ஐஸ்வர்யா போட்டு கொடுத்து அப்படின்னு நினைப்பேன். இந்த மனசு அதாம்மா தாய் மனசு. அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் கேட்க முடியாது. இது ஏன் பைத்தியக்காரத்தனமாக நினைக்கிறார்? லூஸாக இருக்குது. அவள் அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் உட்காந்துருக்கா பேத்தி. அவளுக்கு பஜ்ஜி பிடிக்கும்னு இங்கே சாப்பிடாம உட்காந்துருப்பாளா? அவளை சேர்த்து கூட ஒன்று சாப்பிடும். இப்போது திண்ணன் சாப்பிடலை, மறுநாள் ராத்திரி பூரா தூங்காமல் இருக்கும், பகலில் பூரா வேட்டையாட போகிறான். சுவாமிக்கு பசிக்குமே, குடிக்கலை,
சாப்பிடலை, ஒன்றும் பண்ணலை. 5 நாள் முடிஞ்சு போச்சு. 5 நாள் அவர் வருவார். யாரு? சிவகோசரியார். ஐயோ, எங்கே வந்தாலும் மாமிச துண்டு. எவன்டா இவன்? யாரா அப்படி பண்ணுற அந்த காட்டில்? நான் எப்படி பூஜை பண்ணிட்டு போகிறேன், இப்படி எவனோ பண்ணிட்டு போனானேன்னு அவர் தவிக்கிறார். அவர் வரும்போது இங்கெல்லாம் மாமிசம் சிந்தி கிடக்கு, பூவெல்லாம், காட்டு பூவெல்லாம் சிந்தி கிடக்கு, கால் செருப்பு தடம் அந்த சிவலிங்க மேனி. ஐயோ, அவர் பக்தி குறைச்சல்லம்மா. அவர் தவிக்கிறார். அவருக்கு சிவலிங்கம், அவருக்கு ஆகமம், அவருக்கு வேதம், அவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர் பார்க்குறார், நான் வச்ச பூவெல்லாம் எவனோ கால் செருப்பால தள்ளி இருக்கானே, எவனோ இங்கே மாமிசத்தெல்லாம் துண்டமா போட்டிருக்கானே. சுவாமி, ஏன் சாமி இது இப்படி அப்படின்னு உடனே அங்கெல்லாம் அங்கே இருக்கிற குச்சிகளெல்லாம் எடுத்து, கடையெல்லாம் எடுத்து பெருக்கி தள்ளிட்டு திரும்ப தண்ணி ஊற்றினேன்னா அந்த மாமிசத்தெல்லாம் தொட்டுக்கிட்டார்ல, அதுக்காக தலையை தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சுவாமிக்கு திரும்ப அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அவர் கொண்டு வந்த ஏதோ பழத்தை நிவேதனம். இப்படி 5 நாள் முடிஞ்சு போச்சுமா. இந்த சிவகோசரியார், சுவாமி எனக்கு இந்த அனுச்சிதத்தை பார்க்க முடியலையே, நான் உன்னை எப்படி பூஜை பண்ணுறேன்? மலை உச்சிக்கு நடந்து வரேன். முந்தியெல்லாமா திருச்செங்கோட்டுக்கு 1400 படி ஏறி போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. குருக்கள்ங்கிறவருக்கு 10 ரூபா காசு போட்டால் இருக்கிறவெல்லாம் வயிறு எறிகிறானே. 1400 படி ஏறி போய் அபிஷேகம் பண்ணு. அதுக்கப்புறம்தான் ரோப்கார்லாம் வந்துருக்கு. இப்போ நாங்கள்லாம் படி ஏறித்தான் போனோம் சுவாமி கும்பிட. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் நடந்து தான் போனோம். சோளிங்கர் மலையிலே நடந்து தான் போனோம், திருச்செங்கோடு மலையிலேயே நடந்து தான் போனோம். இப்போ எல்லா இடத்துக்கும் மேலே வரைக்கும் கார் போகுது, எல்லா இடத்துக்கும் ரோப் கார் வந்துச்சு. மின்சார இழுவை ரயில், அதுக்கு பேர் என்ன? இழுவை ரயில். சரி, அந்த சிவகோசரியார் பக்தி மிக்கவர், பூஜை விவரம் தெரிந்தவர். அங்கேருந்து வந்து அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி, சுவாமியை நீ பத்திரமா, எவனோ ஒரு பொல்லாத பையன் இங்கே வந்து ஒன்று அசுத்தப்படுத்துகிறான், நான் விடமாட்டேன். ராத்திரி எல்லாம் சுவாமி யார் இவன், ஏன் சிவலிங்கத்தை இப்படி பண்ணுறான், யாரா இருக்கும்? மிருகம் மாதிரி தெரியல, ஏன்னா மனுஷனோட செருப்பு தடம் தெரியும். அவர் காலால் தானே பூவை தடுறார் கண்ணப்பர், அப்போ செருப்பு தடம். இப்போ சிவபெருமான் சிவகோசரியார் கனவுல பேசுகிறார். சிவகோசரியாரே, சுவாமி பரமேஸ்வரா, சசிசேகரா, சந்திரசேகரா, ஸ்தானுமாலயனே, என்னப்பா நீ ரொம்ப கவலைப்படுற, யாரோ கால் செருப்பால் மிதிக்கிறான், எச்சில் எல்லாம் துப்பி இருக்கான், மாமிசத்தெல்லாம் போட்டிருக்கான் அப்படின்னு நீ வருத்தப்படுற. ஆமாம் சுவாமி, நான் எப்படி பூஜை பண்ணிட்டு வரேன், மறுநாள் போனால் நான் போட்ட பூவெல்லாம் கால் செருப்பு தடத்தால் தள்ளி போட்டிருக்கு, கீழே பூரா மாமிசமாக கிடக்கு, நான் எப்படி சாமி இதை பொறுத்துக்குவேன்? கவலைப்படாத, அதை செய்யறவன் யார் தெரியுமா? திண்ணன் என்ற வேடன். அப்ப நான் கொண்டுடுறேன். என்ன பண்ண சொல்றீங்க சுவாமி? அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பென்றும். கண்ணப்பன் திண்ணன் என்பவன் ஒரு மனிதன் அல்ல, ஒரு வேடன் அல்ல, அன்பினுடைய மொத்த உருவம், எம்பாடிமெண்ட் ஆஃப் பியூர் லவ். அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பென்றும், அவனுடைய அறிவெல்லாம் நாம் அறியும் அறிவென்றும், அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியவாம் என்றும். அவன் செய்யறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சாமி, நான் மந்திரம் சொல்கிறேன், அது உனக்கு பிடிக்கல. அவன் காய்ச்சற்பாட உதைக்கிறான், உனக்கு பிடிச்சிருக்கு. நான் பக்தியோடு நிவேதனம் பண்ணுறேன், அது உனக்கு பிடிக்கல. மாமிசத்தை கொண்டு வந்து போடுறான், அது பிடிச்சிருக்க. தப்பா நினைக்கிறேன் சிவகோசரியாரே.
அவன் வாயிலிருந்து எச்சில் தண்ணீரை போடுறான். நீ சொல்ற, நான் சொல்றேன், கங்கை முதலான தீர்த்தத்தை விட அவன் அன்பு நிறைந்த வாயினால் துப்புகிற எச்சில் எனக்கு அமிர்தம். யார் சொன்னவர்? யாரு? சிவபெருமான். காலத்தி அப்பர் முதுகுடுமி தேவர் சொல்ற. அப்புறம் அடுத்து அவன் புரியாத மொழியில சாமி பசிக்கும் சாப்பிடு அப்படின்னு சொல்றான் பாரு. அது வேத மந்திரத்தை விட எனக்கு சுகமா இருக்கு கேட்க. அவன் எச்சில் படுத்தி மாமிசத்தை கொடுத்தான்னு சொல்றியே, அந்த எச்சில் படுத்தின மாமிசம் தேவாதி தேவர்கள் கொடுக்கிற அமிர்தத்தை விட எனக்கு இனிமையானது. புரிச்சுக்கோ. நாளைக்கு பார் நடக்கிறது. என்னடா அது? சிவபெருமான பித்தன்னு சொல்றது கரெக்டாக. நான் சாமி சாமின்னு கும்பிடுறேன், என்கிட்ட வந்து அவன் எச்சில் தண்ணி எனக்கு கங்கா தீர்த்தம், அவன் செருப்பு அடியால் காலால் என்னை மிதிக்கிறது, என் முருகப்பெருமான் என்னை காலால் உதைக்கிற மாதிரி இருக்கு. இவன் சரியான பித்தன் தான் சிவபெருமான். நான் எவ்வளவு ஆகம முறைப்படி பூஜை பண்ணுறேன், வேறு அதெல்லாம் தெரியாதுன்னுட்டு அவன் பண்ணுற பூஜை நல்லா இருக்குங்கிறார. இது என்னன்னு புரியலை. நாளைக்கு பாரு, 6வது நாள். 6 நாளில் இவ்வளவு பெரிய மாற்றம். 6 நாளில் சிவனிடத்தில் போய் சேர முடியுமா? 6 நாள்லேயே கண்ணை கொடுக்குற அளவுக்கு அன்பு முற்றுமா? பக்தி வளருமா? தியாகம் பண்ண முடியுமா? அதான் கண்ணப்பன். அதனால்தான் முற்றும் துறந்த பட்டினத்தடிகள் தொண்டு செய்து நாளாரில் கண் இழந்து அப்ப வல்லேன் அல்லேன் பண். ஆறாவது நாள் சிவகோசரியார் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஓரமாக உட்காந்து மறைஞ்சிருக்கார். என்ன சுவாமி சொன்னார்ல, நாளைக்கு பாரு அவனோட பெருமை என்னன்னு உனக்கு தெரியும். சிவகோசரியார் என்ற ஆகமம் கற்ற அந்தனர் பக்தர். அவருக்கு சுவாமி கனவுல வந்து சொன்னார்னா அவர் சாதாரணமான ஆளா? அவர் மரத்தடியில் ஒளிஞ்சின்னு இருக்கார். இப்போ திண்ணன் தான் இப்போ வரைக்கும். கண்ணை கொடுத்ததுக்கு அப்புறம் தானே கண்ணப்பன். அவர் திண்ணன் தலையில் காட்டுப்பூவை வச்சுருக்கார், வாயில் சொர்ணமுகியாத்து தண்ணீரை வச்சுட்டு இருக்கார், இந்த கையில் தொன்னையில் மாமிசம், இந்த கையில் வில்லு அம்பு. மலை ஏறி விட்டார். 6 நாள் சாப்பிடலை, தூங்கலை, உறங்கார், பகல் வேட்டையாடுவார், சிவபெருமான் கிட்டையே இருப்பார் ராத்திரி எல்லாம். யாராவது அப்படி தொண்டு செய்ய முடியுமா? 1/2 நாள் தூக்க முடிக்க பாருமா முடியுமாம்மா? முடியாது. வைகுண்ட ஏகாதசி 12 மணி ஆன உடனே நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன். அங்கே உட்கார் விடுவீங்க தூங்கி. 12 மணிக்கு மேலே முழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி முழிச்சாலும் 2 மணிக்கே அசத்தும். ஒன்று நீங்கள் கார்கே போகிறதுன்னா 4 மணிக்கு மேலே புறப்படுங்க, அல்லது 12 மணிக்கு உள்ளே வந்துடுங்க. அந்த 2 மணி 3 மணி எல்லாம் அந்த நித்ரா தேவி அசத்துக்கிற நேரம். அந்த நேரம் தான் பெரும்பாலான கண்ட்ரோலை இழந்து வண்டி அங்கே விழுந்தது இங்கே விழுந்து அந்த நேரம் தான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்லா ப்ராக்டிக்கலாக சொன்னேன். நான் கார் வச்சுருக்கும் போது எக்காரணம் கொண்டும் அங்கே 2, 4 அந்த டைமில் நான் புறப்பட மாட்டேன். ஒன்று 10 மணிக்கு புறப்பட்டு 12 மணிக்கு வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். இல்லை 4 மணிக்கு வெடிச்சது, 4 மணி 5 மணி அந்த மாதிரி புறப்பட்டா கொஞ்சம் தூக்கம் தெளிஞ்சிடும். இப்போ அங்கேருந்து கண்ணப்பன் சிக்கு பிடிச்ச தலையில் காட்டுப்பூ, கையில் பன்றி மாமிசம் நாளன் நல்லா சுட வச்சு கொடுத்துருக்கான். அதை வேற கடிச்சு வேற பார்த்து கொண்டு வர. ரொம்ப விசேஷம். மாமிசமே விசேஷம். அதில் பன்றி மாமிசம் அதையும் வேற நல்ல வாயில் போட்டு கடிச்சு பார்த்துட்டு வச்சிருக்கான். இந்த கையில் மாமிசம், இந்த கையில் வில்லம்பு, தலையில் காட்டுப்பூ, வாயில் எச்ச தண்ணி, அங்கேருந்து வர. இப்போ சிவபெருமானுடைய வலது கண்ணிலே
அப்படியே ரத்தம் சொட்டு. சுவாமி, வாயில் இருக்கிற தண்ணி சிந்திச்சு கையில் இருக்கிற மாம்சத்தை கீழே போட்டார். பில்லி அம்பி, சாமி உங்களுக்கு அடுத்தது என்ன? பாவியன் இப்படி தவிக்கிற வண்ணம் பரமனாருக்கு அடுத்தது என்ன? சுவாமி, உங்களை யார் இப்படி பண்ணா? உங்களை யார் இப்படி பண்ணா? ஏதாவது காட்டு மிருகம் கடிச்சுதா? எந்த மிருகத்தோட தடமும் தெரியல. சுவாமி, உங்க கண்ணில் ஏன் சாமி ரத்தம் வருது? நான் பாவி, உங்க கண்ணில் இப்படி ரத்தம் வர்றத நான் பார்க்கணுமா? உடனே என்ன பண்றாரு? பச்சிலை, சில பச்சிலைகளை பிழிஞ்சு அந்த சாரை ஊத்துனா ரத்தம் வர்றது நிற்கும். இப்ப கூட அதெல்லாம் கிராமங்கள்ல பண்ணுவோம். இப்போ நாங்களாம் ஹார்ட்டுக்கு ஆஸ்பிரின் சாப்பிட்றதுனால ரத்தம் டைல்யூட் ஆகி ஒரு சின்ன காயப்பட்டால் கூட ரத்தம் ஓடிட்டே இருக்கும், நிற்காது. அதனால தான் டாக்டர்கள்லாம் பல்லுகளில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்னா கூட நீங்கள் ஆஸ்பிரின் சாப்பிட்றதாங்க நிறுத்திட்டு வாங்கோ, இல்லாட்டி பிளட்டு குறையாது. எனக்கு பிளட் டெஸ்ட் பண்ண போகிறதா இருந்தால் கூட நான் சொல்லிடுவேன், அம்மா கொஞ்சம் பிளட்டு சீக்கிரத்தில் வந்துடும், அதனால் டக்குன்னு எடுத்துகிட்டு இது பண்ணிடுங்க அப்படின்னு. ஏன்னா ஆஸ்பிரின் ரொம்ப நாள் சாப்பிட்றவங்களுக்கு பிளட்டு நிற்கவே நிற்காது, குறையாது லேசில், தெரிஞ்சுக்கணும். நமக்கு அதனால் பல்லில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க கேட்பாங்க, ஆஸ்பிரின் சாப்பிட்டா கொஞ்ச நாள் நிறுத்திட்டு வாங்க அம்மா. எனக்கு சின்ன மைனர் சர்ஜரி பண்ணும்போது கூட டாக்டர் கேட்டார், ஒரு வாரம் நிறுத்திட்டு வாங்க. ஏன்னா நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது பிளட்டு நிற்காமல் போயிட்டே இருக்கோம்ல. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறச்சு இதை சொல்லணுமான்னு கேட்காதீங்க, அதுவும் உங்களுக்கு சொல்லணும். இது யாருக்காவது உபயோகப்படும் இல்லைம்மா? நான் டாக்டர்களோட நிறைய பழகிறதுனால சொல்கிறேன். ஆக கண்ணில் ரத்தம் வந்தவுடனே துடிக்கிறார். பச்சிலை சாறு எடுத்துன்னு வந்தார். சாமி, இந்த சாறு பிடிச்சா ரத்தம் நின்றுடும், எனக்கு தெரியும், எங்கள் காட்டில் நாங்கள் அப்படித்தான் வைத்தியம் பார்ப்போம் அப்படின்னு பச்சிலை சாறை போட்டார். நிற்கலை, கொட்டது. சாமி, நான் என்ன பண்ணுவேன்? எங்க வேடர்கள்லாம் ஒரு ஊனிலே அடிபட்டால் அந்த ஊனை வைத்துத்தான் கட்டுவார்கள். இந்த சர்ஜரி, பிளாஸ்டிக் சர்ஜரி சொல்றாங்களே, இதை சீனாக்கார கண்டுபிடிச்சாங்கிறாங்க. இல்லை, அதுக்கு முன்னாடியே நம்ம கண்ணப்பர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கண்ணெல்லாம் அறுவை சிகிச்சை, ஒருத்தரோட கண்ணை எடுத்து கண்ணு ஒருத்தருக்கு, ரெட்டினா ஒருத்தருக்கு அப்படியெல்லாம் கொடுக்கலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. இதையெல்லாம் என்னைக்கே கண்ணப்பனா என்னார் புராணத்தில் சொன்னார் சேக்கிழார். ஊனுக்கு ஊன் மருந்து. இப்போத்தாமா பிளாஸ்டிக் சர்ஜரின்னு ஒன்று, பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கொண்டு வெப்பாங்களாம், கொண்டு அடிக்காதீங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் இங்கே சதை போயிடுச்சின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டுமா, இப்படியே சதையெல்லாம் போய் எலும்பு வெளியே தெரியுது. அப்போ என்ன பண்ணுவாங்க? வேண்டாத இடத்துல இருக்கிற சதையின் தோலையை எடுத்து இந்த இடத்துல மேவ வைத்து தெரியாமல் தைச்சிடுவாங்க. அதான் பிளாஸ்டிக் சர்ஜரி. அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இந்த இடம் பூரா, இந்த பக்கம்லாம் பல்லெல்லாம் வெளியே கொட்டி தெரியுது. அப்போ என்ன பண்ணாங்க? உடனே அந்த முகச்சீரமைப்பு டாக்டர்கிட்ட கொண்டு போய் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி கொஞ்சம் முகம் இப்போ மாறினாலும் தெரியுது. இல்லை, இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளோலாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அத்தனை அறிவும் சிகிச்சையை கொடுக்குதே தவிர ஆயுஷை கொடுக்க முடியாது. ஆயுஷை கொடுக்குறவன் ஆண்டவன். மருந்தை கொடுப்பது மருத்துவன் தொழில், ஆனால் ஆயுளை கொடுப்பது ஆண்டவன் அருள். எல்லாருக்கும் ஆயுஷ் வளர முடியும்னு சொல்ல முடியாது. நமக்கு விதி இருந்தால் குழப்பம், அவ்வளோ. எத்தனை மருந்து இருந்தாலும். அதனால்தான் கண்ணதாசன் சொன்னார், காலம் போனால் திரும்புவதில்லை, காசுகள் உயிரை காப்பதும் இல்லை. தலைமாட்டில் ஒரு 2 கோடி ரூபாய் வச்சுன்னு போய், சார் எவ்வளவு செலவானாலும் என் உயிரை காப்பாற்றிருங்க முடியுமா? அடுத்த நிமிஷம் உன் உயிர் இருக்கா தெரியாது. 2 தடவை சாமி சிரிப்பார். ஒரு தடவை என்னுடைய குருதேவர் சிவானந்தர் சொன்னார், சுவாமி 2 தடவை எல்லாம் சிரிப்பார்,
எது? ஒருத்தன் சொல்கிறானா, டேய் இது என்னோட லேண்டு. எப்படி? இது என்னோட லேண்டு. அடுத்தவன் சொல்கிறானா, டேய் அடுத்தாப்பில் இருக்கிற தோட்டம் பூரா என்னோடதுங்கிறானோ. அப்போ பகவான் சிரிக்கிறாரோ, அட பூமியே உனக்கு சொந்தம் இல்லை, நான் கொடுத்துருக்கேன் உனக்கு, அது என்னோடதுங்கிறேன். இன்னொரு இடத்துல ஒரு டாக்டர் சொல்கிறார், அம்மா கவலையே படாதீங்க, டயத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க, நான் உசுரை காப்பாற்றுறேங்கிறாரா. அப்போ பகவான் சிரிக்கிறாரா, டேய் அவன் உசுரை காப்பாற்ற வேண்டியது நான்டா, நீ இல்லை. மருந்தை கொடுக்கறது தான் உன் வேலை, உயிரை காப்பாற்றுறது என்னோட வேலை. காலம் போனால் திரும்புவதில்லை, காசுகள் உயிரை காப்பதும் இல்லை. அப்படின்னா 2 கோடி வச்சிருக்கிறவங்களாம் ரொம்ப வருஷம் வாழணுமே, முடியலையே. எவ்வளவோ பணம் வச்சவங்க, எவ்வளவோ பதவியில் இருக்கிறவங்களெல்லாம் காசு காப்பாற்ற முடியுமா? ஆயுஷ் கெட்டியாக இருக்கணும். ஆக இப்போ பாருங்க, அந்த ஊனுக்கு ஊன் மருந்து இதை வேடர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ கண்ணில் தானே அடிபட்டிருக்கு, அப்போ கண்ணை வச்சா சரியாக போகும்ல. அப்போ எப்படி எடுக்கலாம்? எங்கிட்ட தான் இருக்கேன் அப்படின்னு அம்பை எடுத்தார், வலது கண்ணை அப்படியே இழந்தார்னார். தோண்டினார்னு சொல்லலை, பிடுங்கினார்னு சொல்லலை, இழந்தார். அப்படியே மெல்லிசா நொங்குச்சுளை எடுக்கிற மாதிரி எடுத்தார். அப்படியே சாமி கண்ணில் வச்சுட்டானா. செய்வீங்களா? பன்னி மாம்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, 6 நாளில் கண்ணை கொடுத்தானே, கொடுக்க முடியுமா? எனக்கு என்ன ஆகும் கண்ணு போனான்னு கேட்டானா? எனக்கு ரத்தம் வருமே, வலிக்குமே நினைச்சானா? சுவாமிக்கு காயப்பட்டு கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, தசைக்கு தசை, அதுதான் மருந்து. டவக்குன்னு அந்த அம்பால தோண்டினார், வலது கண்ணில் வச்சா நின்றுடுத்து ரத்தம். நன்று நான் செய்த மாதிரி குதிக்கிறான், ஆடுறான், ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு, வலிக்கிறது, எரியறது. அம்மா கண்ணை பிடிக்கினா விளையாட்டவா இருக்கும், கண்ணை நோண்டி போடுவேன் சொல்றான்ல, கண்ணை நோண்டி எடுத்தா விளையாட்டாவா இருக்கும். எங்க அடிபட்டாலும் கண்ணு தான் கலங்கும், காலில் அடிபட்டாலும் கண்ணு தான் ஆடும் இல்லையம்மா? அந்த கண்ணிலேயே அடிபட்டா, அம்மா ஒரு சின்ன தூசி, ரோட்டில் போறீங்க, எல்லாருமா கூலிங் கிளாஸ் போட்டிருக்கீங்க, காத்தடிக்குது, அந்த காத்துல ஒரு சின்ன தூசி துரும்பு போட்டு தண்ணி எடுத்து விட்டுறீங்க, அப்படி போட்டு விடுங்கிறீங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. கண்ணில் பட்டாத்தான் கரிக்குன்னு சொல்லுவா எங்க அம்மா. அந்த கண்ணில் பட்ட உடனே தன் கண்ணை இழந்த அப்புறார், ரத்தம் நின்று போச்சு, குதிக்கிறார், ஆடுறார். சிவகோசரியார் பிரமிச்சு போட்டார். 6 நாள் வேடன், படிப்பறிவில்லாதவன், விட்டு குத்து கொல்லுங்கிறவன், அன்பே வடிவமா மாறி தன் கண்ணை எடுத்து கொடுத்துருக்கானே, என்னால முடியுமா? தவிக்கிறார் சிவகோசரியார். இப்ப சுவாமி அடுத்த கண்ணில் ரத்தம் வரும். கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா, ஒரு கண்ணை கொடுத்துட்டார், இப்ப அடுத்த கண்ணில் ரத்தம் வந்தது. கொஞ்சம் கூட கவலைப்படல, எனக்கு தான் இன்னொரு கண் இருக்கேன். அதுக்கு பேர் தாம்மா அன்பு பிழம்பு. அவன் கண்ணப்பன்கிற ஒரு வடிவம் இல்லை, அன்பே கண்ணப்பனா மாறிட்டார். அதனால்தான் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டனுடி வண்ணப்பனி தென்னை வாவென்ற வான் கருணை சுண்ணப்பொன்னிற்றே சென்றுதாய் கோத்தும்பி என்று மாணிக்கவாசகர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? கண்ணப்பன் மாதிரி அன்பு நமக்கு இல்லை. அடுத்த கண்ணில் ரத்தம் வருது, ஆஹா எனக்கு என்ன கவலை, எனக்கு இன்னொரு கண் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. அப்புறம் அவன் அறிவில்லாம செய்யலமா, அறிவில்லாம செய்யல, உணர்ச்சி வசப்பட்டு செய்யல, நல்ல நிதானமா யோசிக்கிறான். அடுத்த கண்ணை பிடிங்கிட்டா இப்போ 2 கண்ணிலேயே எங்கே வைக்கிறதுன்னு தெரியலையா? கண் இழந்து அப்பும் போது இடம் தப்பி வச்சிடக்கூடாது. ரொம்ப பேர் கண்ணை இடம் தப்பி வைக்கிறான், கண்ட 2 இடத்துல வைக்கிறாங்க. முகத்தை பார்த்து பேசணும். அது ஒரு பெண்ணோட பேசும்போது முகத்தை பார்த்து பேசணும்.
சில பேர் எங்கெங்கெல்லாமோ பார்த்து பேசுவாங்க. அதான் இடம் தப்பிப்பேன். தப்பாக பண்ணுறவங்க தப்பாக பேசுவாங்க, இடம் தப்பி பேசுவாங்க. இப்போ அடுத்த கண்ணை தோண்டிட்டாக்க இழந்துட்டா எடுத்துட்டா வைக்கிறதுக்கு தடம் தெரியணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணா தெரியுமா? அம்பை ரெடியாக அங்கே வச்சுட்டான் இடது கண்ணை எடுக்க. இந்த அடையாளம் தெரியறதுக்கு இந்த செருப்பு காலால் அந்த சிவலிங்கத்தின் அந்த இடது கண்ணுக்கு அடையாளம் வச்சுருந்தான். அதுக்கு சேக்கிழார் சொல்கிறார், அவன் கால் செருப்படியை இன்னொரு தடவை பெற வேண்டும் என்று சிவன் ஆசைப்பட்டார். முருகப்பெருமானுடைய திருவடி மாதிரின்னார். அப்போ நம்ம குழந்தை மிதிச்சுதுன்னா என்ன சொல்லுவோம்? மிதி, நல்லா மிதி அப்படிம்போம். குழந்தை மிதிச்சா யாராவது காலை வெட்டுமாம்மா? எனக்கு ஒரு கொள்ளு பேத்தி, 1 வயசு 2 மாதம். காலையில் எந்திரிச்ச உடனே அது கால் எடுத்து நான் அப்படி கண்ணில் ஒத்திப்பேன். குழந்தை தெய்வம் மாதிரி. அது உடனே என்னோட திரும்பி காலை அப்படி காட்டும். குழந்தைக்கு எதையாச்சு அதை திரும்ப செய்யும். இப்படி படுத்திருக்குமா, நான் எந்திரிச்ச உடனே அது காலை எடுத்து இப்படி வச்சுக்குவேன், திரும்பி காலை காட்டும், திரும்பி இப்படி கண்ணை வச்சுக்குவேன், சிரிக்கும். அப்போ முருகப்பெருமான் காலடி சிவபெருமானுக்கு எத்தனை உகப்போ அது கண்ணப்பன் என்பவனுடைய கால் செருப்பு அடி பகவானுக்கு உகப்பா இருந்தது. அப்ப நீ நினைச்சு கூட பார்க்க முடியாதம்மா, யாருமே அந்த தியாகத்தை செய்ய முடியாது. ஒரு கண்ணை கொடுத்தான், அடுத்த கண்ணையும் தோண்ட போறான். அடையாளத்துக்கு அப்படி செருப்பு காலை வச்சுட்டு இருக்கான். நீங்க கண்ணப்ப நாயனார் வரலாற்றை சேக்கிழார் எழுதிய பிறகுதான் கோவில்களிலே சிவலிங்க திருமேனியும் கண்ணப்பர் அப்படி அம்ப வச்சுட்டு கால் செருப்பால் அந்த சிவலிங்கத்தின் மீது கால் செருப்பால் மிதிக்கிற சிலைகளும் படங்களும் அப்புறம் தான் வந்தது. அது வரைக்கும் அல்ல. சேக்கிழாருடைய பெரிய புராணம் தான் அதுக்கு விளைச்சம் போட்டு காட்டி. இப்போ கோயிலெல்லாம் கண்ணப்பர் வரலாறு இருக்குது, சண்டிகேஸ்வரர் வரலாறு இருக்குது, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தடுத்தாட்கொண்ட வரலாறு, சிலை ஓவியங்கள் எல்லாம் இருக்குது. சரி, இப்போ பாருங்க, அப்படி காலை வச்சுட்டு அடுத்த கண்ணை, இந்த கண்ணு ரத்தம் கொட்டின்னு இருக்குமா, வலது கண் ரத்தம் கொட்டின்னு இருக்கு. இப்போ இடது கண்ணை தோட்ட போற, நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பா, 3 தடவை கையை பிடிச்சிட்டார் சுவாமி. யாருக்கும் இப்படி கையை தொட்டு பண்ணாதேன்னு தடுக்கல, குரல் கொடுத்தார், இளமையாக்கினார், குரல் கொடுத்தார். சிறு தொண்டருக்கு உன் பிள்ளையை தந்தோம் என்று உமை, சிவன், முருகன் 3 பேரும் காட்சி கொடுத்தாங்க. ஆனா கையை சிவலிங்க திருமேனியிலேருந்து நில்லு கண்ணப்பா தின்னான்னு கூப்பிடல, கண்ணை இழந்து அப்பியவனை கண்ணப்பான்னு சுவாமி கூப்பிட்டார். அவனுக்கு அப்பா அம்மா வச்ச பேரு திண்ணன், இறைவன் கொடுத்த பேரு கண்ணப்பன். கண்ணப்பா நில்லு நில்லு, வேண்டாம், அடுத்த கண்ணை தோண்டாத. இப்ப யோசிச்சு பாருங்க, முதல் கண்ணு தோண்டி அப்பி சொல்லப்படாது, இழந்து அப்பி ரத்தம் நிற்கிற வரைக்கும் சிவபெருமான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அடுத்த கண்ணை இப்படி தோண்ட போகும்போதே நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பான்ட்டார். என்ன காரணம் தெரியுமா? இடது பாகம் அம்மாவோட பாகம், வலது பாகம் அப்பாவோட பாகம், அர்த்தநாரீஸ்வரன். அந்த இடது பாகம் அம்மா பாகம். அம்மா எப்பவுமே பிள்ளைய சோதிக்க விட மாட்டா. வேண்டாண்டா வேண்டாண்டா மகனேன்னு தடுக்க வச்சுட்டா ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்கிறேன். சிவபெருமான் தன் கண்ணால் பார்த்தபோது கண்ணப்பன் தன் கண்ணை, வலது கண்ணை இழந்து அப்பி ரத்தம் நிற்க, அவன் கண்ணில் ரத்தம் கொட்ட, அவன் வலி தெரியாமல் ஆடின்னு இருக்க, இதை பார்த்து ரசித்தார், சோதித்த ஆண்டவன். ஆனால் இப்போ கண்ணப்பனுடைய அன்பு கண்ணால் பார்க்குறார் இல்லையா, அதனால அடுத்த கண்ணை தோண்ட விடலை. கண்ணப்பனோட கண்ணு இப்போ பார்க்குது, அன்பு கண்ணு. இப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் யோசிக்கிறேன். அதனால தான் நில்லு கண்ணப்பான்னார். 6 நாளில் அவர் தன்கிட்டே சேர்த்துட்டார். கண்ணை கொடுத்த திருமாலுக்கு
கண்ணன்னு தான் திருவேணி மடலையில் பேர். ஆனால் வேட்டுவ குல திண்ணனுக்கு கண்ணை இடந்து அப்பியதால் கண்ணப்பன்னு பேர். 6 நாள்மா ரசவாதம் நடந்திருக்கு. இரும்பு தங்கமாகும் இல்லையா ரசவாதம். குருவினுடைய முன்னால் போய் நின்றால் அவர் பார்வையிலே கல்மனம் கூட கரைந்து போகும். அவருடைய ஸ்பர்சம் பட்டால் உருகி போகும். தலையில பகவான் இப்படிதான் வச்சார். ஒரு 10 நிமிஷம் அவரும் கையை எடுக்கல, நானும் கண்ணீரை நிறுத்தல. அப்படியே கண்ணீர் கர 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 கொட்டிக்கிட்டே இருக்கு. அவர் கையை இப்படி இருக்கு, அழுத்தி வைக்கிறார். அவரும் பேசல, நானும் பேசல, அழுதுண்டே இருக்கேன். அப்புறமா சொல்றாரு, நீ ராமநாதன் சரஸ்வதி இல்லை, நீ ராமாயண் சரஸ்வதி. பகவான் அது வரைக்கும் அந்த கையை எடுக்கவே இல்லைம்மா. அவர் கையை வச்ச உடனே எனக்கு கண்ணீர் பொங்கி பொங்கி வருது. அதே மாதிரி அமிர்தானந்தமயி மாதா எண்டமோள் சரஸ்வதி அப்படின்ட்டு இப்படி புருவ மத்தியில் தான் இப்படி வச்சாங்க. அம்மா அப்படின்னு எவ்வளவு நேரம் நான் அப்படி அழுதுன்றதே தெரியாது. அந்த புருவ மத்தியில் அப்படி தான் வச்சாங்க. கண்ணீர் அப்படியே கொட்டிட்டு அனுபவம், அதெல்லாம் சொல்லி காட்ட முடியாது. கண்ணப்பனுக்கு என்ன சந்தோஷம் வந்திருக்கும். பகவானே கையை பிடிச்சு நில்லுடா கண்ணப்பா நில்லு நில்லு 3 தடவை சொன்னான். கையை பிடிச்சான், என் பக்கத்திலேயே நில்லுன்னா 6வது நாளிலேயே கொடியவன் வேடன் குத்து வெட்டு கொல்லு என்றிருக்கிறவன் வேட்டையாட வந்தவன் சிவகோசரியாருடைய பூஜையை பார்த்து தானும் பூஜை செய்ய நினைத்து 6 நாளிலே கண்ணையை இழந்து அப்பினானே. யார் செய்ய முடியும்? அதனால்தான் அன்பு வேற கண்ணப்பன் வேற இல்லை. அன்பு இருந்தால் தான் தியாகம் பண்ணுவோம். சர்வ் லவ் கிவ் அப்படின்னு சொன்னார் சிவானந்தர். தொண்டு செய், அன்பாயிரு, கொடுத்து பழகினார். அன்பு இருந்தால் தான் தொண்டு பண்ணுவோம், அன்பு இருந்தால் தான் கொடுப்போம். அதுக்குதான் நடுவில் லவ் லவ் ஆல், எல்லாருக்கும் அன்பு செலுத்து. ஆரியர்களுக்கெல்லாம் அன்பு செலுத்தினார். அந்த சிவலிங்கத்திற்கு அன்பு செலுத்தி 6வது நாளிலே ஆண்டவனிடத்தில் போய் சேர்ந்தாரே கண்ணப்பன். அப்பாவை நினச்சாரா, அம்மாவை நினச்சாரா, தனக்கு பசிக்க நினச்சாரா, தன் நண்பர்கள் பட்டியாக கிடக்க நினச்சாரா? அந்த சிவலிங்க திருமேனியை சிவன் என் புள்ள ஒரு தாய் அன்பில் போயிட்டார். குழந்தைக்கு அடிபட்ட உடனே தாய் என்ன பண்ணலாம் துடிப்பாளோ அந்த துடிப்பை நம்ம கண்ணப்பற்ற பார்க்குறோம். இப்போ நான் ஆதிசங்கரர் பாட்டு கர்த்தன் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? கரெக்டாக 63வது ஸ்லோகம். 63 அடியார்கள் புராணம் தானே பெரிய புராணம். சிவானந்த லகரியிலே மார்காவர்த்தித பாதுகா பசுபதே, நடந்து நடந்து பாதையிலே போய் தேய்ந்த செருப்பு ஃப்ரெஷ்ஷாக. அவரை நான் பேட்டா செருப்பை வாங்கியிருக்காரு அல்லது காதியம்மா வாங்கியிருக்காரு, ஒன்றும் கிடையாது. இந்த காட்டு தோலெல்லாம் மிருகங்களோட தோலெல்லாம் தைச்சி வச்சுருப்பாங்க. அதை இவன் காட்டு மலையில் ஏறி ஏறி இறங்கி தேய்ச்சி போன செருப்பு. மார்க்க ஆவர்த்தித பாதுகா பசுபதே அங்கஸ்ய கூச்சாயதே. அபிஷேகத்துக்கு முன்னாடியே இந்த கலசத்தில் வச்சிருக்கிற தர்ப்பை அப்படி வைப்பாங்க, பார்த்துருக்கீங்கல்ல? அப்படி கூர்ச்சம்னு பேர். அப்படி கூர்ச்சமாக அவனுடைய செருப்பு கால் பட்டது. அப்புறம் கட்டு ஷாம்பு நிஷேச்சனம் புரரிபோ திவ்யாபிஷேகாயத்தே. வாயில இருந்த எச்சில் தண்ணீர் திவ்ய அபிஷேகமாயிற்று. அப்படின்னு துப்புறார். நமக்கு அது எச்சில், பகவானுக்கு கங்கா தீர்த்தம். அப்புறம் மாமிசத்தை எடுத்து நல்லா வெந்திருக்கு, ஆனால் தான் திங்கலை. இந்தா சாமி நல்லா வெந்திருக்கு சாப்பிடு. இப்போ குழந்தைக்கு அம்மா தோசை ஊட்டுறான்னு வச்சுங்க. உப்பு புளிப்பெல்லாம் சரியாக இருக்கா, ரொம்ப மாவு பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்க அப்போ உன்னை புருஷக்காரன் ஏண்டி குழந்தைக்கு விட்டுறியா, நீயே தின்னு போடுறியா? திங்க மாட்டான் அம்மா, டேஸ்ட்டு தான் பார்ப்போம்.
அது சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கொடுப்பா. அப்போது மாமிசத்தை கடித்து பார்த்தா எதுக்கு சரியாக வந்திருக்கா, நல்லா இருக்கா, நீ சாப்பிட்லாமா பார்த்துட்டு கொடுத்தான். அது எப்பேற்பட்டது, ஆவிர்வாகத்தை விட இனிமையானது. அப்போது பக்தி எதைத்தான் சாதிக்காது, காட்டு வேடனை ஒரு பெரிய பக்தனாக ஆக்கிற்றே. அந்த அன்புதான் பக்திக்கு தேவை. அன்பு இருந்தால் தான் பக்தி வரும். ஒரே அன்பு. அம்மா அப்பாட்ட காமிச்சா மாத்ரு பக்தி, தாய்ப்பாசம், தந்தை மீது பக்தி. குரு மேலே வச்சா குரு பக்தி, தேசத்து மேலே வச்சா தேசபக்தி, மொழி மேலே வச்சா மொழிப்பற்று. ஒரே பாலாக இருக்கிற ஒரு ஆணிடத்திலே அன்பு வச்சா நட்பு. ஒரு நமக்கு உதவி செய்தவன் மேலே வச்சா நன்றி அல்லது விசுவாசம். ஒரே அன்புதாம்மா. தேசபக்தியாக இருக்குது, சகோதர பாசமாக இருக்குது, சகோதரி பாசமாக இருக்குது, பெரியவங்க கிட்ட மரியாதையாக இருக்குது, உதவி செஞ்சவங்க கிட்ட செஞ்சால் நன்றியாக இருக்குது, தேசத்தின் மேலே வச்சா தேசபக்தியாக இருக்குது, மொழி மேலே வச்சா மொழி பக்தியாக இருக்குது, குரு மேலே வச்சா குரு பக்தியாக இருக்குது, தெய்வத்தின் மேலே வச்சா தெய்வ பக்தியாக இருக்குது. அதை ஒரே அன்பு. ஆப்போசிட் செக்ஷனில் வச்சா காதல். ஒரே ஆண் ஒரு ஆணோட பழகினா நட்புங்கிறோம், ஒரு பெண்ணோட பழகினா நட்புங்கிறோம், ஒரு ஆணும் பெண்ணை பழகினா என்ன சொல்லிடுறாங்க, காதல். நான் இப்படியெல்லாம் விளக்கிட்டு இருந்தேன். ஒரே அன்பு தான். அதுதான் பற்றாக, பக்தியாக, பாசமாக, மரியாதையாக, நன்றியாக, விசுவாசமாக, காதலாக, இப்படி எல்லாமா இருக்கிறது அன்பு. இதை கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு வாத்தியார் மறுநாள் காலேஜில் போய், டேய் நேற்று சரஸ்வதி ராமன் பசங்கத்தில் ஒன்று சொன்னாங்கடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன சார்? டேய் ஒரே அன்பு தாண்டா, அது தாண்டா தேசபக்தி, அது தாண்டா தெய்வ பக்தி, அது தாண்டா குரு பக்தி. அதே ஒரு ஆப்போசிட் செக்ஷனில் காமிச்சா காதல், தன்னுடைய ஒரே இனத்தில் காமிச்சா நட்பு, நமக்கு உதவி செய்தவங்க கிட்ட காமிச்சா நன்றி, விசுவாசம். இப்போ சொல்லுங்கடா, பாசத்துக்கு காதலுக்கு என்னோட வித்தியாசம்? உடனே ஒரு பையன் எழுந்திரிச்சான், சார் நம்ம வகுப்பில் படிக்கிற உங்கள் பொண்ணு தேன்மொழி மேலே நீங்கள் வச்சிருக்கிறது பாசம், நான் வச்சிருக்கிறது காதல். உடனே வாத்தியார் சொன்னார், சபாஷ் மாப்பிள உட்காரு. எதுக்கு சொல்ல வரேன்? ஒரே அன்புக்கு இத்தனை பரிணாமம் உண்டு. அந்த அன்பைத்தான் நம்முடைய குரு பகவான் சொன்னார், அந்த அன்பைத்தான் வள்ளுவன் சொன்னான், அந்த அன்பைத்தான் எல்லா மதமும் சொல்லுகிறது. ஆகவே கண்ணப்பன் என்பவன் அன்பு பிழம்பு. கண்ணப்பன் படிக்கலை, கண்ணப்பன் நாகரிக குடும்பத்தில் வரல, கண்ணப்பன் பணக்காரன் அல்ல. ஆனால் அவன்கிட்ட இருந்த ஒரே அன்புக்காக 6 நாளிலே தன்னிடத்திலே ஆண்டவன் ஏற்றுக்கொண்டார் என்றால் செயற்கரிய செய்கை கண்ணையே இழந்து அப்பினான். அதனால் தான் முற்றும் துறந்த பட்டினத்தடிகளும் மாணிக்கவாசகரும் ஞான சம்பந்தரும் வள்ளல் பெருமானும் ஆதிசங்கரரும் அந்த கண்ணப்பனை போற்றி கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கு அடியேன் என்றார். அவனுக்கு என்ன கலை தெரியும்? அன்பு கலை தெரியும். ஆண்டவனுக்காக கண்ணையே கொடுக்கிற பாசம் தெரியும். ஆண்டவனுக்கு பசிக்குமே என்று மாமிசத்தை கொடுக்கிற அன்பு தெரியும். ஆண்டவனுக்கு என்னென்ன பண்ணினா பிடிக்கும், சிவகோசரி எப்படி பூஜை பண்ணார் என்று தானும் அதுபோல செய்ய நினைத்தானே, அந்த வேட்டுவனுடைய அன்பு நம் மனத்தில் இருந்தால் நாம் எந்த ஜாதி, என்ன படித்திருக்கிறோம், எவ்வளோ பணம் வைத்திருக்கிறோம் என்று பார்க்காமல் குருவும் தெய்வமும் நமக்கு அருள்வார்கள். நன்றி. சிவா யோகிராம் சுரத்து ஸ்ரீ குருதேவ நமக்கு.